இலக்கிய கூடல் நிகழ்ச்சியானது மாதந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று இலக்கிய கூடல் 16ஆம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் அங்கமாக நூல் திறனாய்வினை செய்யக்கூடிய நமது அரசு பட்டதாரி ஆசிரியர் மு. கலைச்செல்வி லிங்கம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் கா. சுபாஷினி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இணையவழி மூலியமாக மற்றும் முகநூல் வழியாக இணையக்கூடிய நண்பர்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரையை நமது மதுரை கிளை பொறுப்பாளர் நல்லாசிரியர் திருமிகு சுலேகா பானு அவர்கள் வழங்குவார்கள். வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் மதுரை கிளையின் ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய இலக்கிய கூடல் 16வது மாத இலக்கிய கூடல். இந்த இலக்கிய கூடலில் இணையத்தின் வழியாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள், உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொண்டு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழுக்காகவே தொடர்ந்து தமிழின் தொன்மையை வரலாற்று ரீதியாக ஆய்வுபடுத்தி அதை நூலாக்கமாக்கி மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கத்தை வெகு காலமாக 25 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறது. அந்த வழியில் நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவன தலைவர் அவர்கள் சுபாஷினி அவர்கள் இங்கே நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதை நம்ம மதுரை கிளையின் பொறுப்பில் எனக்கு என்னுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய சுரேஷ், ஜெர்மனில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மையாவே அவருடைய உதவி எனக்கு இந்த ஜூம் வழி மீட்டிங்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். எந்த நேரத்துல சொன்னாலுமே சுரேஷ், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இதை தவிர நமக்கு வரும் இறைவாணி மேம், இன்னும் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திருக்குறள் வளர்ச்சி பற்றையை சார்ந்த விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கூட இருக்கின்ற நிகழ்ச்சியை இணையத்தின் வழியாக கண்டு கழிக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் அந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய வேண்டும் அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு உடனே மனசுல தோன்றியது யாருன்னா நம்ம கலைச்செல்வி மேம் தான். தமிழ் மேல ரொம்ப ஆர்வமுடையவர்கள் அவர்கள். அவருடைய பேச்சிலே தமிழ் அப்படி ஆர்வத்தோட இருக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு சரி, ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் அப்படின்ற நூலை அவங்களோட கொடுத்தா சரியான நபராக கொடுக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நூலையும் எடுத்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணும்போது அதற்கான தகுதியான நபர்கிட்ட சேர்க்கணும்ன்றத எனக்கு யாருனாலும் எதனாலும் செய்யலான்றதை தாண்டி அந்த நூலுக்கு சரியான ஒரு நபரை கொடுக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப மெனக்கெடுத்துதான் பார்ப்பேன். அந்த வகையில் இந்த ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் என்ற நூலை நம்ம கலைச்செல்வி மேம் அவங்கள எனக்கு மனசுல கேட்டேன். சொன்ன உடனே சஞ்சீவை கட்டாயமா பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அவர்களுக்கும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருந்தது. நேற்று வரைக்கும் பட்டிமன்றம் நிகழ்ச்சி பேசிட்டு இரவு ரொம்ப லேட் நைட்டா தான் வந்திருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்றதுனால அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு வந்திருக்கக்கூடிய கலைச்செல்வி லிங்கம் ஆசிரியர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துதலையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் மதுரை கிளை பொறுப்பாளர் என்ற முறையில் எனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ். நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த தொகுப்பாக தற்பொழுது ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் என்ற நூலினை திறனாய்வு செய்யக்கூடிய நமது திறனாய்வாளர் கலைச்செல்விலிங்கம் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அடிப்படையில் விவசாய குடும்பத்தில் விருதுநகர் அருப்புக்கோட்டை புலியூரான் கிராமத்தில் பிறந்த அவர் பாரதி இலக்கிய பேரவை உறுப்பினர் ஆவார் மற்றும் அரசு பட்டதாரி ஆசிரியராக கடந்த 2012 முதல் பணியாற்றி வருகின்றார். மேலும் அதற்கு முன்பு இடைநிலை ஆசிரியராக 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ளவர் மற்றும் இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ், முதுகலை வரலாறு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர். epaper.com
அவருடைய கவிதைகள் வெளிவந்துள்ளன மற்றும் பல இலக்கிய மன்றங்களில் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளராக இருந்துள்ளார். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். திருச்சி தமிழ்ச்சங்கம் நடத்திய உலக சாதனையாளர் குரல் ஆராய்ச்சி கட்டுரையில் பங்கேற்றுள்ளார் மற்றும் கலைஞரின் 102 கவிதைகளில் ஒரு கவிதை அவருடையது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தகைய சிறப்புமிக்க நமது திறனாய்வாளர் மு. கலைச்செல்வி லிங்கம் அவர்களை தற்பொழுது ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை பற்றிய நூல் திறனாய்வை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு நிறுவனம் சார்ந்தவர்களுக்கும் அதனை ஏற்பாடு செய்த அதன் மதுரை கிளை சான்றோர் பெருமக்களுக்கும் இந்நூலை நமக்கு பரிசளித்த தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் க. சுபாஷினி அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு நல்கிய மு. சுலைகா பானு ஆசிரியர் அவர்களுக்கும் திருமிகு ப. சுரேஷ் அவர்களுக்கும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் 16வது இலக்கிய கூடலை கேட்டு ரசிக்கவிருக்கும் அனைத்து அயல்நாடு வாழ் தோழமைகளுக்கும் முதற்கண் எனது வணக்கம். இந்த நூல் ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் அடையாளம் காணுதலும் ஆவணப்படுத்துதலும், இதுதான் அந்த நூல். ரொம்ப சிறப்பான ஒரு நூல். யாருமே எளிதில் ஒரு முறை படித்து விட்டு திறனாய்வு செய்துவிடவே முடியாது என்ற அளவில் மிகச்சிறந்த ஒரு நூல். பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திட வேண்டும் அப்படின்னு பாரதி சொன்னாரு. அது அப்படியே செய்து காட்டி இருக்கிறாங்க நமது முனைவர் சுபாஷினி அவர்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த நூல். பாரதிதாசன் கூட சொல்வாரு, அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு அப்படின்னு சொல்வாரு. விரிவு செய்து அகண்டமாக்கி எழுதப்பட்ட மிகச்சிறந்த நூல் இந்த நூல். ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் அடையாளம் காணுதலும் ஆவணப்படுத்துதலும் அப்படிங்கிற நூல். எப்பவுமே நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம், நிறைய தேடல் இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதான் வள்ளுவ பேராசனும் ஒரு குரல்ல சொல்லுவாரு, தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி படிக்க படிக்க அறிவு ஊறிக்கிட்டே இருக்கும், தேட தேட கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த நூல் நமக்கு கற்றுத் தருகிற மிக சிறப்பான ஒரு பாடம். பிற நாடுகள்ல கூட நம்மளோட தரவுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் இந்த ஆய்வவே மேற்கொண்டிருக்காங்க நம்ம முனைவர் அவர்கள். இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறாரு அமெரிக்கன் கல்லூரி துணை முதல்வர் பாண்டியராஜா. ரொம்ப அருமையா ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறாரு. முனை மழுங்கா முனைப்பை கண்டு நான் மிக வியந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே நானும் பெரு வியப்பு கொண்டேன். இப்படியெல்லாம் ஒரு இடத்துக்கு போய் ஆய்வு செய்து இதெல்லாம் நமக்கு தர முடியுமா, இவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமா அப்படிங்கிறதே இந்தியால இருக்கிற என்னை போன்ற ஒரு கிராமத்தில் ஆசிரியராக பணிபுரிகிற மக்களுக்கு மிக கடினம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். உண்மையிலே பெரும் வியப்பு தான். மலேசியால பிறந்திருக்கிறாங்க, மேல் படிப்புக்காக ஜெர்மனிக்கு போயிருக்காங்க. ஆனாலும் தமிழ் தொண்டு செய்வதுதான் அவங்களோட தலையாய கடமையா இருந்திருக்கு. அதற்கான பாராட்டுகளும் வாழ்த்துகளும் சுபாஷினி மேடத்துக்கு. இந்த ஐரோப்பிய தமிழியல் அப்படிங்கிற துறையில 15 வருஷம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. எப்படி முடிஞ்சதே தெரியல. இவங்களோட ஒரு சிறப்பான உரை ஒண்ணு அவங்களே சொன்னது 2025 ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துல ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை உலகமயமாக்கலின் தேவை அப்படிங்கிற தலைப்புல அவங்க பேசியிருக்கிறாங்க. அது மிகச்சிறந்த ஒரு உரையா அமைஞ்சிருக்கு. இவங்க இந்த புத்தகம் அமைப்பே ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த ஆவணங்களை 12 வகையா பிரிச்சு
அது என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு பட்டியலிட்டு கொடுக்கறதாகட்டும், அல்லது இந்த ஆவணங்கள்ல எந்த நிறுவனங்கள்ல பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் 11 வகையா பிரிச்சு 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 கொடுத்திருக்கிறாங்க. இறுதியா நிறைவா ஆய்வாளர்கள் பத்தியும், இவங்களை கவர்ந்த ஆய்வாளர்கள், இவங்களுக்கு உதவிய ஆய்வாளர்கள், இப்படி ரொம்ப அழகா திட்டமிட்டு வரையறை செய்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இப்படி தோணி இருக்கு அவங்களுக்கு. எப்படின்னா, இப்படி ஒரு தமிழ் மரபு அறக்கட்டளைய நிறுவனம் அப்படின்னு தோணி இருக்கு பாருங்க. அதுக்கே மிகச்சிறந்த பாராட்டும் வாழ்த்தும் அவங்களுக்கு சொல்லணும். 2001 இந்த தமிழ் மரபு அறக்கட்டளைய அவரோட நண்பர் ஒருத்தர் முனைவர் கண்ணன் அவர்களோட உதவியோட 2 பேரும் சேர்ந்து உரையாடி கலந்து பேசிதான் இந்த அறக்கட்டளைய துவங்கி இருக்கிறாங்க. துவங்கினதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா அயல் நாட்டு நூல்களையும் கணினிமயமாக்கணும், மின்னாக்கம் பண்ணணும். இணைய தொழில்நுட்பம் நமக்கு தெரியுது, நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சதை வச்சு இதை சரியா பயன்படுத்தி கொண்டு போயணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ரொம்ப அழகா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. கணினி வழியா இணைய தொழில்நுட்பம் வச்சு நம்ம இதை எல்லாமே செஞ்சு முடிக்கலாம் முயற்சிக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். அடுத்து இவங்க அப்பப்ப தமிழ்நாட்டு பயணமும் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் ஒரு சில முறை வந்தா கூட வந்துட்டு அங்கேயும் ஆய்வு பண்ணணும். மொபைல் ஸ்கேனரை வச்சு பொறுமையா அதை பார்த்து எல்லா ஆவணங்களையும் இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ணி, இதெல்லாம் பெரும் வேலை. நமக்கு ஒரு சாதாரணமா ஒரு சின்ன பிடிஎஃப் உருவாக்குறதுக்கு கூட கடினமா இருக்கிற காலத்துல அவங்க மிக சிறப்பா அத ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வள்ளுவ பேராசன் சொல்வாரு, உலகத்தையே ஒரு புத்தகத்தின் கீழ் ரொம்ப அருமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் உலகத்தை இருக்கிற இன்னும் அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம தமிழக அரசும் இதற்கான முயற்சி, இந்திய அரசும் இதற்கான முயற்சியை எடுத்து பல மாணவர்களை ஊக்குவிக்கணும். இது கண்டிப்பா நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, நம்மை பற்றிய எல்லா தரவுகளும் அயல் நாடுகள்லயும் இருக்கு, அத கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அரசு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பகுதி முடியும் பொழுதுமே அவங்களோட அந்த ஏக்கத்தை அங்க தெரிவிக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லா நூல்களையும் மின்னாக்கம் செஞ்சு டிஜிட்டல் மயமாக்குனது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதுக்கு ஒரு மின்னாக்க பட்டறைய துவங்கி செயல்படுத்துறது, தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பா இருக்கிற வலைப்பக்கத்துல வலையேற்றம் செய்தது, இதெல்லாம் மிக மிக சிறப்பு. ஜெர்மானிய தமிழாலஜி அப்படிங்கிற ஒரு நூல் இவங்களுக்கு புதிய ஒரு தேடலை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அச்சுக்கலைதான் அறிவு புரட்சியை உருவாக்குச்சு. அந்த அச்சுக்கலையை கொண்டு வந்தவர் யோகன்னஸ் குட்டன்பெர்க். ஒரு பெரிய அறிவு பாதையை நமக்கு திறந்து விட்டுருக்கிறாரு, அறிவு பரவலுக்கு வழிவகுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னது மிகச்சிறப்பா இருந்தது. நிறைய மின்னாக்கம் செய்யப்பட்ட நூல்கள், 70,000க்கும் மேற்பட்ட நூல்கள் நம்ம இணையத்துல இலவசமா கிடைக்கிற செய்தி. அப்பப்போ திருக்குறள் கற்போம் கற்பிப்போம் அவையில கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இந்த அளவு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஆனா அது புது தகவலா இருந்தது. ரொம்ப சிறப்பு சிறப்பு அருமையா இருந்தது. இந்த ஆவணங்களை வகைப்படுத்தி அது எங்கெங்கெல்லாம் நூலகங்கள் அருங்காட்சியகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா தெளிவா நமக்கு விவரிச்சிருக்கிறாங்க இந்த நூல்ல. இத சமயம் சார்ந்த நூல்கள், சமய பரப்புரைக்காக வரப்பட்ட நூல்கள், அது தமிழ்லயே இருந்தா கூட பாதிரிமார்கள் எழுதுனதுனால, அவங்க கைப்பட எழுதுனதுனால நமக்கு ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு
மனசுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சிருக்கோம், அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதையும் தாண்டி தமிழ்லயே இந்த நூல்கள் எழுதப்பட்டதுனால ரொம்ப அருமையா இந்த நூலை வந்து நீங்க படிக்கணும். இதுல தமிழரோட உணவு, உடை எல்லாத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு. மன்னர்கள் பற்றி நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம். மன்னர்கள் பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்த காலங்கள்ல சாதாரண மனிதர்கள் பற்றி, குடிமக்கள் பற்றி சொன்ன காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படி சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதையேதான் இங்க நம்ம சுபாஷினி மேடமும் சொல்றாங்க. மன்னர் வெற்றி மட்டும் கிடையாது, சாதாரண மக்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது, அவங்க என்ன மாதிரி எல்லாம் வாழ்க்கை நடத்தினாங்க, எப்படி எல்லாம் சிரமப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ற பல நூல்கள் இங்க இருக்கு. தரவுகளா குவிக்கப்பட்டிருக்கு. நான் தேடி வச்சிருக்கேன். அவங்க சொல்றதே ஏராளமான செய்திகளை சொல்றாங்க. ஆனா இன்னும் நிறைய கிடைக்க கூடும். இதில் ஆர்வம் கொண்ட மாணவர்களும் அதிகமா வரணும். அதை தாண்டி அவர்களுக்கான உதவிய அரசு செய்யணும் அப்படின்னு அந்தந்த இடத்துல அவர்களோட முறையில விண்ணப்பமா அரசுக்கு வச்சிருக்கிறாங்க. டென்மார்க்கோட தலைநகர் கோப்பர்ஹேகன்ல அரசு நூலகத்துல பாதி தமிழ் மறுபாதி ஜெர்மன் மொழியில அப்படி ஒரே பக்கத்துல உள்ள நூல்கள்லாம் இருக்கு. அது மாதிரி சுருள் ஓலைகள் இருக்கு. ஒரு நாள்ல நம்ம மக்கள் மேற்கொண்ட எல்லா தரவுகளையும் அது குறிச்சு வச்சிருக்கு. காகித ஆவணங்கள் இருக்கு. 1700கள்ல பாதிரிமார்கள் தரங்கம்பாடிக்கு வந்து அந்த தரங்கம்பாடியில அச்சிடணும் அப்படின்னா ஒரு காகித ஆலை வேணும் இல்லையா, காகிதம் வேணும். அந்த காகித ஆலையை உருவாக்குனாங்க. இதுல இசை ஆவணங்கள்லாம் நிறைய இருக்கு. தமிழ் மொழியில இசை பாடல்கள் உருவாக்கிய செய்தி அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு புதிய தகவலாதான் இருந்தது. அதுல வந்து நாசேத்திர சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு ஜாதக நூல். அதுல வந்து நம்ம முன்னால ஓலைகள்லாம் பார்த்தா ஓலைச்சுவடிகள் வந்து புள்ளி வச்சு எழுதி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அது சிதிலம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அது போல மெய்யெழுத்துக்கள் எல்லாமே புள்ளி வைக்கப்படாமலே எழுதப்பட்டிருக்கு அந்த சொற்கள். பழைய பத்திரங்கள்லாம் பார்த்தா அப்படி தொடர் வரிசையில எழுத்துக்கள்லாம் இருக்கும். அது போல சொற்கள் பிரிக்கப்படாம எழுதி இருக்கு அப்படிங்கிற தரவுகள்லாம் இந்த நூல்ல நமக்கு தெரிய வருது. நிறைய செய்திகள் அள்ளி அள்ளி வீசி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து ஓவியங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, பாதிரியார் சீகன் பால்கு நிறைய நூல்கள்ல ஓவியங்களை பயன்படுத்தப்பட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பள்ளி தொடங்கியிருக்காரு. இது ரொம்ப பெரிய, என்னை கவர்ந்த மிகச்சிறந்த பகுதி எது அப்படின்னா இதத்தான் சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பள்ளி 5 விதத்துல பள்ளி தொடங்கி இருக்கிறாரு. அப்பெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லையா, அதனால ஆண்களுக்கு தனியா ஆரம்ப பள்ளியும் உயர்நிலை பள்ளியும், பெண் மாணாக்கர்களுக்கு ஒரு தமிழ் பள்ளி தனியா, அப்புறம் போர்த்துகீசிய மொழியில ஒரு பள்ளி, டானிஷ் மொழியில ஒரு பள்ளி, இப்படி 5 வகையான பள்ளிகளை சீகன் பால்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு மகத்தான செய்தி பாருங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் கல்வி இலவசம் ஆயிருச்சு. ஆனா இதுக்கு முன்னால கல்வி மறுக்கப்பட்ட காலத்துல 1710 அப்ப பாருங்க, பெண்களை படிக்கவே வச்சிருக்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல கூட இவரு இப்படி விதவிதமா பள்ளிகளை ஆரம்பிச்சு எல்லாரும் படிக்கணும், அதை விட ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச அவரோட அந்த விஷயம் இருக்கு பாருங்க. கண்டிப்பா நம்ம சுபாஷினி மேடத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய தரவுகள் இதுல இருக்கு. நம்ம 1822 காலகட்டத்துல தோல்சீலை போராட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. இப்படி ரொம்ப பெரிய போராட்டம். அது ஒடுக்கப்பட்ட கீழ்நிலை மக்களுக்கு மேலாடை அணிவதற்கு அனுமதியே கிடையாதுங்கிற காலகட்டத்துல இந்த சீகன் பால்கு பாதிரியாரோட துணைவியார் வந்து கீழே உள்ள மக்களும் மேல் துணி அணியலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல
அவங்க அதற்கான முயற்சி எடுத்திருக்காங்கங்கிறது உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமா ரொம்ப நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயமா இருந்தது இவங்க எழுதி இருக்கிறது. அங்க உள்ள மக்கள்லாம் மலபார் மக்கள் அப்படின்னு தான் நம்மள சொல்லுவாங்களாம், தமிழர்களை. ஜெர்மானியர்கள் எல்லாருமே அங்க வந்து போர்த்துகீசிய மொழி வந்து நம்ம சோழமண்டல கடற்கரையில பேச்சு மொழியா இருந்ததாம். சில காணொளி பார்த்துருப்போம். அந்த சங்கு விக்கிற தாய்மார்கள்லாம் பல மொழிகள் பேசுறவங்களா இருப்பாங்க. அது உண்மைதான் போல, அவங்க வாழ்க்கை மொழியா அது மாறிடுச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சது. அடுத்து இதழ்கள், பத்திரிகைகள், மலாயாவோட பினாங்கு தீவுல வெளிவந்த பத்திரிகைகள் தமிழ் மக்களோட வாழ்வியலோட என்னென்ன செயல்பாடெல்லாம் இருந்ததோ அத்தனை செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்தது. அதற்கு முக்கியமா இவங்க சொல்றதே படத்தோட போட்டிருக்கிறாங்க. விஜயகேதனன் பினாங்குல இருந்து வந்தது, ஜனோபகாரி, சத்தியவான், பினாங்கு ஞானாசிரியன், இதெல்லாமே பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகள் செய்தி சொல்லும் பொழுது இவங்களோட செய்தி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வியக்க வைக்கிற பெரிய செய்தி, உலகத்தமிழ் அப்படிங்கிற இதழ்ல வாரந்தோறும் நம்ம ஒரு ஒரு ஏற்பாடு இருக்கு, இது போல ஒரு இலக்கிய கூடுகை இருக்கு அப்படின்னா ரொம்ப நம்ம சிரமப்பட்டுதான் அந்த இடத்துக்கு வர வேண்டியது இருக்கு. ஆனா வாரந்தோறும் உலகத்தமிழ் அப்படிங்கிற இதழ்ல மலையா ஆவணங்கள் அப்படின்னு தொடர் எழுதிட்டு வர்றாங்க நம்ம முனைவர் சுபாஷினி அவர்கள். பாராட்டுகள், சிறப்பான பாராட்டுகள். இவங்கெல்லாம் நமக்கு இல்லையா, நீங்க போயிட்டே இருங்க, நாங்க பின்னால வர்றோம் அப்படின்னு நம்மள முன்னால தள்ளுறது போல இருக்கு இந்த செய்திகள் எல்லாமே. ரொம்ப சிறப்பா. அடுத்து அறிக்கைகள் வகையில என்ன சொல்றாங்கன்னா, இங்க நம்ம நாட்டுல இருந்து, தரங்கம்பாடியில இருந்து, மெட்ராஸ்ல இருந்தெல்லாம் நம்ம பாதிரிமார்கள் அவங்களால அனுப்பப்பட்ட அறிக்கைகள் காலை நகர்ல உள்ள பிராங்க் கல்விக்கூடத்துல இன்னுமே பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு. அதெல்லாம் நமக்கு சொல்ற தரவு என்ன அப்படின்னா, நம்ம மக்களோட வாழ்க்கை செய்தியத்தான் தினந்தோறும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து செப்பேடுகள்ல வியக்க வைக்கிற செப்பேடு லெய்டன் செப்பேடு. ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தா கூட இது புதுவிதமான தகவலா இருந்தது. ஆனைமங்கலம் செப்பேடத்தான் லெய்டன் செப்பேடு அப்படின்னு சொல்றாங்க. சோழ அரசர் முக்கியமான தகவல்கள்லாம் இதுல இருக்கு. அதுல ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா, ஸ்ரீ விஜயநகர பேரரசு காலத்துல கடம்பனோட அப்பா சூளாமணி பேர் காமிச்சாங்க. அந்த புத்த விகாரை வந்து நாகப்பட்டினத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முதல ராஜராஜன் நட்பின் காரணமா ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தோட வரி வசூல் நிதிய அப்படியே கொடை கொடுத்த செய்தி இந்த லெய்டன் செப்பேடுல இருக்கு. இது பெரிய லெய்டன் செப்பேடு. இது எப்படி இருக்கு அப்படின்னா நிறைந்ததா இருக்கு. 16 செப்பு பட்டயங்கள் தமிழ்லையும் 5 செப்பு பட்டயங்கள் சமஸ்கிருதத்திலையும் இருக்கு. இதோட எடை 25 கிலோங்கிற தரவெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமா ஆய்வு செய்து இதை எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்துலயுமே சோழ முத்திரை இருந்திருக்கு. அடுத்து சிறிய லெய்டன் செப்பேடு அப்படின்னு அடுத்தது கொண்டு வர்றாங்க. அதுவுமே அந்த செப்பு பட்டயத்தை, முன்னால உள்ள செப்பு பட்டயத்தை கொடை கொடுத்ததை உறுதிப்படுத்துறதா தான் இந்த ஆவணம் இருக்கு. இது வந்து 8 கிலோ எடை கொண்டது. அடுத்து வேள்விக்குடி செப்பேடு. இது வேத வேள்வி நடத்தின ஒரு அரசனுக்கு பள்ளியாக குடுமி பெருவழுதி பாண்டியன் வந்து கொடை கொடுத்ததா இந்த செய்தி சொல்லுது. அடுத்து நாட்குறிப்பு தினம் தினம் எழுதுற நாட்குறிப்பும் கூட ஒரு ஆவணம் தான். பாதிரிமார்கள் இதை கைப்பட எழுதியிருக்காங்க. தினம் எழுதுறப்ப அதோட உண்மைத்தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படி எழுதியிருக்கிறாங்க. இதுலயும் தமிழர்களோட வாழ்வியல் முறை, அன்றாட அனுபவங்கள், பயணங்கள் இதெல்லாமே பதியப்பட்டிருக்கு. இது எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்கிறதா ரொம்ப சிறப்பு. ஒரு மஸ்லின் துணியில சுத்தி தட்டச்சு உள்ள நம்ம திறந்தெல்லாம் பார்த்து அதை சேதப்படுத்த தேவையில்லை. தட்டச்சு செஞ்சு உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே இணைச்சு வச்சிருக்காங்கிற செய்தி வந்து ரொம்ப வியப்பூட்டுறதா இருந்தது. அடுத்ததா வரைபடங்கள். பூமி தட்டைன்னு சொன்ன காலத்துல வரையப்பட்ட வரைபடங்கள். தமிழ்நாட்டோட நிலப்பகுதியை கூட அந்த வரைபடத்துல வரைஞ்சிருக்காங்கிறது ரொம்ப
சிறப்பா இருந்தது. ரோமானிய மன்னன் அகஸ்டஸ்க்கு கோவில் கட்டியிருக்கிறாங்க கேரள பகுதியில. அந்த இடமும் அங்க குறிக்கப்பட்டிருக்கு. மதம் மாற்றுறதுக்காகத்தான் இவங்க வந்தாங்க அப்படிங்கிற குறுகிய பார்வையை தாண்டி நம்ம வரலாறு, நம்ம பண்பாடு, இத கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பாருங்க அப்படின்னு நிறைய வரைபடங்கள் மூலமாவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது போல நூல்கள் பல தரப்பட்ட பாதிரிமார்கள் நூல் எழுதியிருக்கிறாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து கன்னியாகுமரி வரை என்ன மொழி பேசுனாங்கன்னு ஒரு அகராதி சொல்ற நூல் எழுதப்பட்டிருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா ஹென்ரிக் அடிகளார் தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்கதான் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூலை 1578ஆம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அத முத உருவாக்குனவர் யாருன்னா இந்த ஹென்ரிக் அடிகளார் தான். வீரமா முனிவர் எழுதின கொடுத்தமிழ் இலக்கணம் இது எல்லாமே அங்க இருக்கு. நிறைய புத்தகங்கள், நிறைய காண கிடைக்காத செய்திகள்லாம் அந்த புத்தகத்துல இருக்கு. நம்ம மதுரையில இருக்கிற தமிழ் சமுதாயத்துல எப்படி ஜாதி மரபு இருந்தது அப்படிங்கறத ஓவியம் மூலம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத தொகுத்தவர் வரதப்பிள்ளை, ஜே வரதப்பிள்ளைன்னு ஒருத்தர். அந்த செய்தி கூட இங்க இருக்கு. அப்போ ஒரு மாணவன், ஆராய்ச்சி மாணவன் ஒரு தேடுதல் இருந்து தேடுனா எங்கெல்லாம் என்ன இருக்கு, என்ன ஆவணம் கிடைக்கும் அப்படிங்கிறத மிக சிறப்பா தெளிவா நம்ம இந்த ஆவணத்துல, இந்த நூல்ல நம்ம பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல எப்படி நம்ம மக்கள் வாழ்ந்தாங்கிற ஓவியம் எல்லாம் அங்க இருக்கு. இதுல ரொம்ப சிறப்பா ஒரு நூல் சொல்லணும்னா கூலித்தமிழ் அப்படின்னு ஒரு நூல் உருவாக்கி இருக்காங்க. இது ரொம்ப அவங்க எழுதும் பொழுதே வருந்தத்தக்க செய்தின்னு தான் பதிவிட்டு இருக்காங்க. என்ன நூல் அப்படின்னா, கூலி தொழிலாளர்கள்ட்ட வேலை வாங்குறதுக்காக ஐரோப்பியர்கள் எப்படி தமிழ் கத்துக்கிட்டாங்க, என்ன மாதிரி அவங்க கூட உரையாடி விஷயத்த அந்த கூலித்தமிழ் அப்படிங்கிற நூல்ல ஒரு பாதிரியார் எழுதியிருக்காரு. அது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ஆனா கூட இந்த செய்தி அங்க இருக்கு அப்படின்னு அவங்க சுட்டி காட்டும் பொழுது ரொம்ப கவலைக்கிடமா தான் தோணுச்சு நமக்கே. ரொம்ப அருமையா இருந்தது. அதை விட மிகச்சிறந்த செய்தி ஒண்ணு, ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய பாராட்டு என்ன அப்படின்னா, ஐரோப்பிய ஆய்வாளர்கள் பாராட்டிய மிக மிக பாராட்டிய நூல் எதுனா திருக்குறள். இத ஐரோப்பியர்களுக்கு அறிமுகம் செய்தவர் வீரமாமுனிவர். இவர் லத்தீன் மொழியில எழுதியிருக்கிறாரு, மொழிபெயர்த்திருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். காமத்துப்பாலை மட்டும் தவிர அவர் ரெண்டையும், அறம் பொருள் ரெண்டையுமே மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் மொழிபெயர்த்த பின்னாலதான் பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன், ஸ்வீடிஷ்ல எல்லாம் மொழிபெயர்ப்பு நடந்திருக்கு. இன்னும் பல மொழிகள்ல மொழிபெயர்ப்பு நடந்திருக்கு. இந்த நூலை, திருக்குறளை 1803 காமரர் அப்படிங்கிற முனைவர் காமரர் மொழிபெயர்த்திருக்காரு. அவளு வீரமாமுனிவர் போலயேதான் அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டையுமே மொழிபெயர்த்திருக்காரு, காமத்துப்பாலை மொழிபெயர்க்கல. இது அந்த பவேரியா மாநிலத்தோட பத்திரிகையில பெரிய பேசு பொருளா மாறின ஒரு செய்தி. தெற்கில் நிகழ்கின்ற இலக்கிய பணிகள் அப்படிங்கறத அந்த பத்திரிகை செய்தி. 1856 கார்ல் க்ரௌல் நமக்கு தெரியும், அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு ஜெர்மானிய மொழியில. அவர் 3 பாடல்களையுமே மொழிபெயர்த்திருக்கிறாரு. அவரை பற்றிய சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அவரை திருக்குறள் படிக்க வச்சதே ஒரு திருக்குறள் தான். எப்படி அப்படின்னா, இரு நோக்கு இவள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மறுநோக்கு இல்ல, ஒன்று அந்நோய்க்கு மருந்துன்னு ஒரு குறள் இருக்கு குறிப்பெறுதல்ல. அந்த குறள் படிச்ச க்ரௌல் என்ன செய்யறாருன்னா, பொருள் தெரிஞ்ச உடனே இந்த பகுதியை எழுதினவர் யாரு? திருவள்ளுவர். அப்ப நான் தமிழ் கத்துக்கிட்டு முழுமையா நான் படிப்பேன் அப்படின்னு படிச்சாரு. அந்த திருக்குறள் ஏற்படுத்திய ஆர்வத்துல 3 பாலையும் மொழிபெயர்த்த பெருமை கார்ல் க்ரௌலுக்கு இருக்கு. இதுதான் முதல்ல திருக்குறள் முழுமையா மொழிபெயர்ப்பு செய்த நூல் அப்படின்னு இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த காமரர், க்ரௌல் 2 பேரோட மொழிபெயர்ப்பையுமே மறுபதிப்பு செய்து
வெளியிட்ட பெருமை தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்புக்கு தான் உண்டு. இதுல அறிமுக உரையா ஆங்கில உரை நிகழ்த்திருக்கிறாங்க நம்ம முனைவர் சுபாஷினி அவர்கள் லிண்டன் அருங்காட்சியகத்துல. அங்க 2 திருவள்ளுவர் சிலைகள் நிறுவி இருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவங்க இவங்கதான். உண்மையிலேயே மிகச்சிறந்த பெருமை தான் நமக்கு. கல்வெட்டுகளும் இதே போல நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. பாண்டிய மன்னன் தூதுவர்களை அனுப்பின கல்வெட்டு, அவங்க அனுப்பின பரிசு பொருள் பற்றிய கல்வெட்டு, இது எல்லாமே தொல்லியல் துறைக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி மாணவர்களுக்கு உதவுறது போல நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. சிறப்பான ஆவணங்கள் நிறைய இருக்கு. இப்படி நிறைய தங்க ஆவணங்கள் கூட இருக்கு. டேனிஷ் அரசும் தஞ்சை நாயக்க மன்னர்களும் 2 பேரும் சேர்ந்த குத்தகை தரங்கம்பாடிய குத்தகை எடுத்த சட்டப்பூர்வமான ஆவணம் தங்க ஆவணமாவே இருக்காம். இது உண்மையிலேயே வியப்பிற்குரிய செய்திதான். எல்லா ஆவணமும் கேள்விப்பட்டிருக்கேன் நானு, தங்க ஆவணம் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. இத காசு கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. தமிழ்ல எழுதி தெலுங்குல கையெழுத்து போட்ட ஒரே ஒரு ஆவணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ரகுநாத நாயக்கர் தான் இத அச்சுத ரகுநாத நாயக்கரும் ஓவஜெட் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் அதிகாரியும் சேர்ந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா பாப்பிரஸ் பற்றி. பாப்பிரஸ்ங்கிறது நம்ம இப்ப பயன்படுத்துற காகிதத்திற்கு முன்னோடியானது. இது ஒரு தாள் வகை. இதுல முசிறி பாப்பிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இது ரோமானிய எகிப்திய வணிக தொடர்பு நம்ம கூட எப்படி இருந்தது, முசிறியோட இருந்த வணிக தொடர்பு பத்தி தான் இது முழுமையா பேசுது. இது ஆசிரிய தேசிய நூலகத்தோட அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த அருங்காட்சியகத்துல என்னென்ன ஆவணங்கள் இருக்கு அப்படிங்கிறத அப்படியே சிறப்பா மிக சிறப்பா பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆவண பாதுகாப்பகமும் எப்படி எந்த நூலை வச்சிருக்கு அப்படின்னு. இவங்க பாரிஸ்ல உள்ள ஒரு நூலகம், பிரான்ஸ் தேசிய நூலகத்துல 2017 ஒரு வாரம் ஆய்வு பண்ணிருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 ஆவணம் மட்டும்தான் மின்னாக்கம் செய்ய முடியும். அதனால இவங்களோட நண்பரையும் உதவிக்கு அழைச்சிட்டு போய் ஒரு நாளைக்கு 10 ஆவணங்கள் மின்னாக்கம் செஞ்சிருக்காங்க. அங்க திருக்குறள் கூட அந்த ஆவண காப்பகத்துல இருந்திருக்கு. ஔவையாரோட கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி எல்லாமே அங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீரமாமுனிவரோட சித்திர கதைகள் ஓவியம் இல்லாம இருந்திருக்கு. அதை இவங்களே பதிப்பிச்சு, முனைவர் சுபாஷினி அவர்களே பதிப்பிச்சு ஓவியங்களோட வெளியிட்டிருக்காங்க. அமல்ராஜ் ஆனந்த அமல்ராஜ்ங்கிற பாதிரியாரோட உதவியோட இதை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆவண காப்பகங்கள்லயும் என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நமக்கு இங்க இருந்து திருடிட்டு போனதா நிறைய செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இது என்னை கவர்ந்த ஒரு செய்தி. திருடிட்டு போயிருக்கிறதா நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. இங்க உள்ள உள்ளூர் மக்கள்கிட்ட பணம் கொடுத்து ஓலைகளை நம்ம ஊவேசா ஓடையில விட்ட காலத்துல நிறைய அவர் சேமிச்சு வச்சதுனாலதான் பல நூல்கள் நமக்கு வெளிவந்திருக்குன்னு தெரியும். அது போல நம்ம நூல்களை அவங்க பணத்துக்கு வாங்கிட்டு போய் அங்க ஆவணங்களா சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஆராய்ச்சி மாணவர்கள் போனா கூட முன்னாலேயே தகவல் சொல்லிட்டா நமக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் அவங்க தனியா எடுத்து வச்சிருவாங்க, ஆவணங்களை நமக்கு கொடுத்துருவாங்க. அது போல நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம், எளிமையாதான் இருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 200-250 வருஷங்களா கூட யாரும் தொடாம வச்சிருந்த ஆவணங்கள் கூட அங்க இருக்கு. அத நாங்க மின்னாக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே தொடாத ஒரு ஆவணத்தை மின்னாக்கம் செஞ்சிருக்காங்கிறது ரொம்ப பெரும் வியப்பாதான் இருந்தது. சிறப்பா அங்க அவங்களுக்கு உதவிய பணியாளர் இருப்பாங்கல்ல, அவங்க படத்தெல்லாம் போட்டு இந்த புத்தகத்துல வெளியிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இவ்வளவு நான் பெரிய அளவுல படிச்சவ, நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும். பணியாளர்கள் எல்லாம் புகைப்படமா போட மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த நூல்ல முனைவர் சுபாஷினி அவர்கள் ரொம்ப அருமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததா இந்த
நம்ம பெரிய லேடன் செப்பேடு, சிறிய லேடன் செப்பேடு எல்லாம் சொன்னோம் இல்லையா, அது மிகச்சிறந்த ஆவணமா சோழ மன்னர்களின் பரம்பரை வரிசையை சொல்லுது, அவங்களோட கொடைய சொல்லுது. களிமண் ஏடுகள் கூட அங்க இருந்தது. அதுல சமஸ்கிருத எழுத்து பொறிப்பு இருந்தது, பல்லவ கிரந்தம் இருந்தது, அரபி எழுத்துல கூட அதை எழுதி இருந்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அதுல ஒரு நூலகத்தை தங்க சுரங்கம்னு சொல்றாங்க. பிரிட்டானிய நூலகம், இங்கிலாந்துல உள்ள ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுகள் மேற்கொண்டவர்களோட தங்க சுரங்கம் எது அப்படின்னா இந்த பிரிட்டானிய நூலகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது விதவிதமான விஷயங்களை நமக்கு கொடுக்குது. எப்படி ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க, பத்திரிகைகளை வச்சிருக்காங்க, வரைபடங்கள், ஓலைச்சுவடிகள், காகித ஆவணங்கள், அறிக்கைகள், இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு இருக்கிற அத்தனையுமே என்ன, தமிழர் வரலாறு, அவர்களோட பண்பாடு, நம்ம மொழி பற்றிய செய்திதான். அடுத்ததா சாட்ரோட்டி அப்படிங்கிற ஒரு நகர்ல இருந்து ஒரு கையெழுத்து ஆவணம் எங்க கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு தெரிந்த மொழியா அப்படின்னு சொல்லி இவங்க ஆய்வு தேர்வை தெரிஞ்சுக்கிட்ட அந்த இவங்களுக்கு அலைபேசி வழியா சொல்றாங்க, புகைப்படத்தோட அனுப்புறாங்க. வரலாறு அது ரொம்ப சுவாரஸ்யமான செய்தியா இருந்தது. ரோம் நகர ஆவண பாதுகாப்பத்துல போயிருக்கிறாங்க. அங்க போன நேரம் போதல, இவ்வளவு செஞ்சவங்க ஒரு இடத்துல நேரம் போதல அப்படின்னு சொன்னது மிக வியப்பாதான் இருந்துச்சு. அது அந்த இடத்துல அவங்க ஏக்கத்தை வெளிப்படுத்துறது போல இருந்தது. நிறைய தமிழ் மந்திரம் அப்படிங்கிற ஒரு ஓலைச்சுவடி கூட மின்னாக்கம் பண்ணியிருக்கோம். அப்படி நிறைய தரவுகளை அள்ளி அள்ளி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம முதல்ல அச்சு நூல் எது அப்படின்னா தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூலைத்தான் அச்சேற்றம் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல, நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாலேயே அது 1578 தம்பிரான் வணக்கம் அச்சிட்டது. ஆனா 1554லயே காற்றிலா அப்படிங்கிற நூல் அச்சு செய்யப்பட்டது. லிஸ்பன் நகர்ல அச்சிடப்பட்டிருக்கு. மன்னர் 3ஆம் ஜோன் தான் இதற்கான ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி புது செய்தியா இருந்தது. இந்த தகவல்லாம் வெளிக்கொணர்ந்தவர் யாரு அப்படின்னா தனிநாயகம் அடிகள். பின்னால இந்த பாதுகாப்பாகங்கள் எல்லாம் முடிச்சிட்டு பின்னால நம்மளோட யாரெல்லாம் அறிவாளர்கள், யாரெல்லாம் பாதிரியார்கள், யாரெல்லாம் உதவினவங்க அப்படிங்கிறத பின்னால நிறைய சொல்லியிருக்காங்க. டாக்டர் சேவியர் எஸ் தனிநாயகம் அடிகள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, டேனியல் ஜெயராஜ் டாக்டர் பத்தி சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர் CS மோகனவேலு பத்தி சொல்லியிருக்காங்க, டாக்டர் ஜெய்சீலன் ஸ்டீபன், ரெவரண்ட் டாக்டர் ஆனந்த் அமல்ராஜ் பத்தி, இது எல்லாமே பின்னால ரொம்ப அருமையா கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இந்த புத்தகத்தை படிச்சோம்னா நேரடியா ஒரு கள ஆய்வு செய்தா நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா, அந்த அளவு அனுபவம் இந்த புத்தகத்தை படிச்சாலே நமக்கு ரொம்ப அருமையா கிடைக்குது. கடைசி அவங்க சொன்னது என்னன்னா, பொருளும் பணமும் வச்சிருக்கிற மன்னரோட வரலாறு மட்டும் ஒரு இனத்தின் வரலாறே ஆகாது. சாதாரண மனிதர்களோட, சாதாரண மக்களோட வாழ்க்கை வரலாறு தான் முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது உதவுதோ அந்த தரவுகள் தான் மிகச்சிறந்தது. இத ஐரோப்பியர்கள் செஞ்சிருக்கிறாங்க. சாதாரண மக்கள் வரலாறை பத்தியும் அவங்களோட செய்தியை பத்தியும் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்றதுதான் தமிழ்நாட்டோட வரலாறு செழுமை பெறும், முழுமை காணும் அப்படின்னு இந்த நூலை முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இத படிச்சா ஒரு பெரிய பயணம் போனது மாதிரி. எனக்கு தெரிந்த நண்பர் சகோதரர் அரவிந்த் சகோ எப்பவுமே சொல்வாரு, ஒரு படம் பார்த்தா ஒரு பயணம் செய்தது போல அனுபவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயணம் செய்தது போல அனுபவத்தை இந்த நூல் எனக்கு வழங்கி இருக்கிறது. உண்மையிலேயே நீங்களும் அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கும் இது போன்ற பல செய்திகளும் தரவுகளும் கிடைக்கும். இங்க நம்ம திருக்குறள் கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற அவையில நான் தினந்தோறும் பயணிச்சிட்டு இருக்கேன்.
அதுல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சான்றோர் பேரவை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அங்க வந்து இந்த செய்திகள் எல்லாம் என்னோட அனுபவத்துல சொன்னது ஒரு துளியாதான் இருக்கும். இந்த செய்தி எல்லாம் முனைவர் சுபாஷினி அவர்கள் எங்களுக்கு மறுபடியும் அவங்க மொழியால சொன்னாங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். வந்தாங்கன்னா நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. நேரம் கருதி ரொம்ப சிறப்பா வந்துட்டு நூலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு ரொம்ப எளிய நடைமுறையில வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் சொன்னீங்க இருந்தது. இதுல என்னுடைய ஒரு சிறு பங்களிப்பும் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது. இப்ப ஹாலே நகர்ல நானும் இப்ப ஜெர்மனில தான் வேலை பார்க்குறேன். ஸோ அந்த சமயத்துல மேடமோட வந்துட்டு ஹாலே நகரில் வந்து பிராங்க் அறக்கட்டளை இருக்குது. ஸோ அங்க வந்து நெறைய தமிழ் ஆவணங்களை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து கிடைச்சது. மேடம் கூட போனதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யக்கூடிய, அதாவது எல்லாருமே எளிய முறையில போக முடியாத பழைய நூலகத்திற்கு கூட வந்து எங்களுக்காக வந்துட்டு ஒரு நாள்ல வந்து அன்னைக்கு வாய்ப்பு குடுத்து, நெறைய ஏடுகளையும், ஓலைச்சுவடிகளையும், ஆத்திச்சூடிலாம் நான் பார்த்தேன் லைவா. அத பார்க்கையில வந்துட்டு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அது. இந்த வாய்ப்ப வந்து எனக்கும் வழங்கிய சுபாஷினி மேடம் அவர்களுக்கு நன்றி. மேலும் உங்களுடைய கருத்துக்கள், இல்ல சுபாஷினி மேடம் நீங்க எதுவும் கருத்துக்கள் சொல்லலாம்? ஒரு 2 கேள்விக்கு பதிலா பிறகு நான் பேசவா? ஏற்புரை கொடுக்கவா? சரி. ஓகே. ஒரு 2 கேள்விகளாவது வந்துரட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க பேசுறதுக்கு இன்னும் வாய்ப்பாவும் இருக்கும் இல்லையா? ஓகே. ரொம்ப சிறப்பு மேடம். நீங்க இந்த ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள்ல வந்து நீங்க எளிய முறையில வந்துட்டு எங்களுக்கு இந்த நூல் திறனாய்வ வந்து செஞ்சு தந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கேள்விகள் அல்லது கருத்துக்களை வந்து பகிரலாம்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இன்றைய தினம் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தோழர் கே சுபாஷினி அவர்களுடைய நூல் நயவுரை செய்வதற்காக இங்கே சிறப்பானதொரு நூல் நயவுரை அமைத்து கொடுத்த பட்டிமன்ற பேச்சாளர் திருக்குறள் பேரரசி கலை சொல்லி கலைச்செல்வி லிங்கம் அவர்கள் மிக அழகாக தெளிவாக, அதாவது நம்ம வந்து அந்த நூலை படிக்கிறதுக்கு எப்படியும் 1 நாள் 2 நாளாவது ஆகும். ஆனா அவங்க அந்த 3/4 மணி நேரத்துல ரத்தின சுருக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அம்மா சுபாஷினி அம்மா வந்து வெளியிட்ட, அதாவது சில நமக்கு தெரியாத சில விஷயங்கள் வெளிநாடுகளில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த கல்வி 1710ஆம் ஆண்டு கல்வி மறுக்கப்பட்ட காலம் இந்தியாவிலே என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. கீழ் ஜாதி மக்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வந்து மேலாடை அணிய அனுமதி மறுக்கப்பட்ட காலத்தை 1822 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மக்கள் மறந்துட்டாங்க எல்லாத்தையும். இந்த மறக்கப்பட்டதை வந்து ஒரு நினைவூட்டலுக்காகவும் அதை ஆவணப்படுத்தி இருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுடைய நாடு, சொந்த நாடு, பிறந்த ஊர் வந்து தமிழ்நாடா இருந்தாலும் கூட இப்பொழுது அவங்க மலேசியா நாட்டிலே இருக்கிறார்கள். அவங்க நேரடியா அம்மாவை பார்த்திருக்கிறேன். கடந்த ஆண்டு சென்னை மதுரை வந்திருக்கிற போது அவங்களை பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதான் அவங்களுடைய நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம்ல, அது எவ்வளவு ஸ்பீடா இருக்குங்கிறது அவங்க பதிவு பண்ற ஆவணப்படுத்துதல்ங்கிறது ரொம்ப அருமையா பண்றாங்க. அவங்களுக்கு எமது திருக்குறள் வளர்ச்சி பட்டறையின் சார்பாக மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நன்கு ஆராய்ந்து இந்த நூலை திறனாய்வு செய்த கலைச்செல்வி லிங்கம் அம்மா அவர்களுக்கும் எனது மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன்.
நன்றிங்கய்யா. வேறு யாரேனும் உங்களுடைய கருத்துக்கள பகிரலாம். எல்லோருக்கும் தயக்கமா இருக்கா பேசுறதுக்கு? இந்த நேரத்துல இன்னொரு தகவலையும் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாரி வந்துட்டு அந்த வேகம் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிய வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அத வந்து எப்படி எஃபெக்டிவா அத சிறப்பா பண்ணணுங்கிறது பார்த்தீங்கன்னா, மேடம்ட்ட நான் நெறைய கத்துக்கிட்டேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், இல்ல ஒரு சிறிய பயணமா இருந்தாலும் வந்துட்டு, அந்த பயணத்துல ஒரு அனுபவம் வந்து கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நெறைய நேரங்கள்ல வந்துட்டு அந்த மாரியான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்குது. பெரிய பெரிய நகரங்கள போய் பார்க்கையில கிடைக்கக்கூடிய தனியா போய் பார்க்கையில கிடைக்கக்கூடிய அனுபவங்கள விட, ஒரு சிறிய நகரத்துல ஒரு குறிப்புகளோடையும், அதனுடைய வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட வந்து பயணப்பட்டு, மேலும் அத ஆவணப்படுத்துறது பார்த்தீங்கன்னா, கூடவே அது வந்து ஒரு ப்ரொசீஜராவே வந்து நல்லா சிறப்பா பண்றாங்க அந்த இது. அந்த விஷயம் உண்மையிலேயே கத்துக்கிட்டேன். குறிப்பா அந்த ஹாலே நகரில வந்து அ அந்த ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள்ல ஒரு பகுதியாக வந்து, தமிழ் ஆவணங்கள் எப்படி வந்து ஜெர்மனியில வந்து இந்த அளவுக்கு எப்ப இருந்து தமிழ் வந்து ஜெர்மனிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு, மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நெறைய தெரிஞ்சுக்கிட்டது. தமிழ் மட்டும் இல்லாம இதர மொழிகளும் பார்த்தீங்கன்னா கூட அந்த அ ஃபவுண்டேஷன்ல வந்து இருந்தது. ஃப்ராங்க்லின்ங்கிற ஃபவுண்டேஷன்ல. ரொம்ப சிறப்பான ஒரு பயணமா வந்து நானு என்னுடைய வாழ்நாள்ல வந்து அத நினைக்கிறேன். மேற்கொண்டும் நெறைய அ அ ஆவணங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச நேரங்கள்ல வந்துட்டு பயணிப்பேன்னு நெனைக்கிறேன். நன்றி. கலைச்செல்வி சரி, ரொம்ப நான் அருமையா பேசிடுறேன். அதுக்கு பிறகு வேற யாரும் ஏற்புரை குடுத்துறேன். அது பிறகு கேள்விகள் இருந்தாலும் தொடரலாம். அப்படி செய்யலாமா? கேட்கலாம். செய்யலாம். சின்ன கருத்து மட்டும் மேம். சொல்லுங்க. அதாவது பொதுவா வந்து தமிழ் வந்து அச்சு வடிவம் வந்து வர்றது வந்து இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன நீ ஹெட்போன் வச்சிருந்தல நேத்து கேக்குதா மேம்? அதான் நீங்க வந்து நம்ம சிவராஜ் மியூட் பண்ணிக்கோங்க. சிவராஜ் மியூட் பண்ணிருங்க. உலக பண்ணியாச்சு. தமிழ் சங்கத்துல நீங்க சொன்னீங்க முதல்ல தமிழ் அச்சு வடிவம் வந்தது வந்து ஐரோப்பியர்கள் அப்படின்ற தகவல் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க. அந்த ஆவணங்கள் எல்லாமே உலக தமிழ் சங்கத்துல நீங்க பேசும் பொழுது அந்த இதுல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சு பேசுனீங்க அந்த ஆவணங்கள். சோ அது மாதிரி இவங்க இன்னைக்கு அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய அதெல்லாம் சொல்லும் பொழுது தமிழுக்கு அப்படின்னும் போது தமிழர்கள் மட்டும்தான் தமிழுக்கான தொண்டுகள் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு பரவலான கருத்து எல்லா இடத்துலயுமே இருக்குது. அதை தாண்டி நீங்க வந்து இந்த ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் அப்படின்றது வந்து ஐரோப்பியர்களும் தமிழுக்கான தொண்டு பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு நல்ல ஒரு 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 ஆவணமா தான் இருக்கு. இதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்வேறு நாடுகள்ல உள்ளவங்களும் தமிழுக்கான தொண்டு செஞ்சவங்க இருப்பாங்க. இன்னும் கூட உங்களுடைய பரந்த தேடல் வந்து இன்னும் கூட வேற ஏதாவது இருந்தா கூட நீங்க இந்த புத்தக வடிவில் கொடுத்தா நல்ல பயனுள்ளா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கை மேம். இந்த நேரத்துல உங்ககிட்ட ஏன்னா நீங்க உலக நாடுகளை முழுதுமே பயணம் படுறவங்க, அதுவும் இல்லாம ஒரு தேடல் இருக்கக்கூடியவங்க. எல்லாருமே உலக நாடுகள் சுத்தலாம். சாதாரண சுத்துதல் அப்படின்றது வேற, ஒரு தேடலோட ஒரு ஒரு கொள்கையோட குறிக்கோளோட போறதுன்றது வேற. அப்படி போகக்கூடியவங்க நீங்க. அதனால உங்கள் மூலமா தான் அந்த மாதிரியான சில மறைக்கப்பட்ட தெரியாத உண்மைகள், வரலாற்று உண்மைகள், தமிழ் பத்திய தகவல்கள் எல்லாம் வெளியில வரணும் அப்படின்றதுதான் எங்களை மாதிரி ஒரு தமிழ் ஆர்வலர்களுக்கான ஒரு ஆசை அப்படின்னு தான் சொல்லலாம். அது வரணும் தான் மேம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நன்றி. நான் மதுரை குழுவினருக்கு இது என்னுடைய ஆங்கிலத்திலயும் இந்த நூல் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். நெறைய வந்து உலகளாவிய பரவும். செய்திடலாம். லைப்ரரி லாங்குவேஜ் போச்சுன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஆமா, இது செய்திடலாம். ஆமா. மதுரை குழுவினருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுலேகா பானு, சுரேஷ் மற்றும் ஏனைய நண்பர்கள். இன்றைக்கு உரை உரை நிகழ்த்த திறனாய்வு செய்த சகோதரி கலைச்செல்வி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நூலை வந்து விரும்பி எடுத்து இதை படித்து விட்டு இதை பற்றிய ஒரு திறனாய்வை இன்றைக்கு நிகழ்ச்சியில மிகவும் உணர்வுபூர்வமாக அவர் வழங்கியது வந்து இந்த நூலை அவர் ஆழமாக படித்து அது விரும்பி நேசித்து அந்த
நூலை பற்றி அவர் கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற பலருக்கும் நிச்சயமாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் பணிகள், நீண்டகால பணிகள் பற்றி நிச்சயம் தெரிந்திருக்கும். ஐரோப்பாவிற்கு நான் வந்த காலம் தொட்டு, அதாவது 1999 இறுதி, அந்த காலகட்டத்தில் நான் வந்த காலம் தொட்டு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் ஆவண பாதுகாப்பகங்களுக்கும் நூலகங்களுக்கும் பிறகு அருங்காட்சியகங்களுக்கும் செல்வது வழக்கமாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் சேகரித்த, அப்பொழுது தொடங்கி சேகரித்த பல விஷயங்கள் தான் பிறகு பல்வேறு நூல்களாக வரத் தொடங்கி இருக்கின்றன. அடுத்த வாரம் நான் அநேகமாக லெய்டன் செப்பேடுகளை பற்றி ஒரு உரை நான் வழங்குகின்றேன். நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையின் திசைக்கூடல் நிகழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமை அந்த உரை இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கும் நிச்சயமாக உங்களில் பலரும் நிச்சயமாக நேரம் ஒதுக்கி நீங்கள் வர வேண்டும். வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு அந்த வரலாறு, அதாவது லைடன் செப்பேடு திரும்பி வந்திருக்கின்றது இந்தியாவிற்கு. அந்த செப்பேடு எப்படி அங்கு சென்றது, எப்படி அது திரும்பி வர வேண்டும் என்ற வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளை செய்த பணிகளை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றியும் இந்த நூலில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். முதலில் இந்த நூல் உருவாகுவதற்கான காரணம் அந்த நூலில் நான் சொல்லியதுபடிதான். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ரோஜா முத்தையா நூலகத்தில் ஒரு உரை வழங்க வேண்டும் என்று திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் ரோஜா முத்தையா நிறுவனர் இயக்குனர் திரு சுந்தர் அவர்கள் ஆகிய கேட்டுக்கொண்ட பொழுது இந்த உரை ஒன்றை வழங்கினேன். பிறகு அந்த உரை மாத்திரமே இருந்துவிடக்கூடாது, நூலாக வடிவம் பெறும்போது ஆய்வு மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் நிச்சயம் பயனளிக்கும் என்ற வகையில் யோசித்துதான் இன்னும் கூடுதலாக நிறைய செய்திகளை சேர்த்து இந்த நூலை நான் செப்பமாக வடிவமைத்து இந்த நூலை முடிவாக்கி பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு வெளிவந்தது, இந்த நூல் வெளிவந்தது. அந்த வகையில் பல விஷயங்களை நான் இதுவரை ஐரோப்பாவில் தேடி கண்டுபிடித்த அல்லது எங்கே இருக்கின்றது என்று அறிந்து கொண்ட தகவல்களை எல்லாம் அதில் திரட்டி ஓரளவுக்கு வழங்கக்கூடியதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இந்த ஒவ்வொரு ஆவணங்களை பார்ப்பதற்காக நான் செல்வதற்காக சென்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் எனக்கு மனதில் பசுமையாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாடுகளிலும் அங்குள்ள ஆவண பாதுகாப்பகம் அல்லது அருங்காட்சியகம், அங்கு பணிபுரியும் ஐரோப்பியர்கள், அவர்களோடு நான் மேற்கொண்ட கடித தொடர்புகள், அவர்களோடு பேசிய தொலைபேசி உரையாடல்கள், பிறகு நீண்ட காலமாக அவர்களோடு தொடர்பில் இருப்பது ஆகியவை எல்லாமே எனக்கு மனதில் பசுமையாகவே இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக ஒன்று சொல்வதென்றால், கோப்பன்ஹேகன், டென்மார்க் நகரில் கோப்பன்ஹேகனில் இருக்கின்ற ஆவண பாதுகாப்பகத்தில் இருக்கின்ற தங்கத்தால் வெள்ளியால் ஆன அந்த ஓலைச்சுவடிகளை நேரில் பார்த்த பொழுது அங்கே செல்வதற்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அது பாதுகாப்பு, அதாவது அந்த பாதுகாப்பு அறை, அந்த ஆவண பாதுகாப்பகம் இருக்கின்ற இடங்களில் கண்களின் ரெட்டினா அதை பயன்படுத்தித்தான் அந்த பகுதியை திறப்பார்கள். அதில் இருக்க ஸ்கேன் செய்துதான் திறப்பார்கள். அதற்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற அந்த பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் நேரில் காண முடிந்தது. அந்த ஒவ்வொரு ஆவணங்களும் டச்சுக்காரர்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லது ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டேனிஷார்கள் எந்த அளவிற்கு இந்திய ஆவணங்கள் அது தொடர்பாக தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி பகுதி, இந்த பகுதியெல்லாம் டேனிஷ்காரர்களது ஆளுமை எப்படி எல்லாம் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொண்ட போதும் ஏற்பட்ட ஆச்சரியம் பெரிதாக எனக்கு இருந்தது. பிறகுதான் இந்தியா என்றாலே ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும்தான் என்பதை ஒதுக்கிவிட்டு எந்தெந்த ஐரோப்பியர்கள் எல்லாம் இங்கு தமிழ்நாட்டோடு தொடர்பில் இருக்கின்றார்கள் என்று தேட ஆரம்பித்த பிறகுதான் பொக்கிஷம் போல மிக மிக அதிகமான தகவல்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. ஆக ஏறக்குறைய இந்த 27 ஆண்டுகள் ஜெர்மனியில் நான் வசிக்கின்ற இந்த காலகட்டங்களில் பல்வேறு ஆவண பாதுகாப்பங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். ஆனால் இவை மட்டும்தான் இங்கு மட்டும்தான் தமிழ் தொடர்பான ஆவணங்கள் இருக்கின்றன என்று கேட்டால் இல்லை என்றுதான் எனக்கு சொல்ல தோன்றுகின்றது. இது தனிநபராக நான் ஒருவர் மேற்கொண்ட ஒரு ஆய்வு அல்லது ஆய்வு தேடலின் பலனாக கிடைத்த தகவல்கள். எனக்கு முன்னோடியாக இருந்த சிலரை பற்றியும் நான் இதில் விவரித்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த துறையில் மிக முக்கியமானவர் டாக்டர் டேனியல் ஜெயராஜ் அவர்கள். அவரை பற்றி பலரும் அறிந்திருக்கவில்லை, ஏனென்றால் அவரது ஆக்கங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. அதே போல நமக்கு டாக்டர் அமல்தாஸ் அவர்கள் இருக்கிறார், ஆனந்த் அமல்தாஸ் அவர்கள் இருக்கின்றார். அவர் ஒரு துறை சார்ந்த தியாலஜிஸ்ட். அந்த துறை சார்ந்த சமயம் சார்ந்த வகையில் சில ஆவணங்களை அவர் ஆய்வு செய்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இப்படி சிலரை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எல்லோருக்கும் முன்னோடியாக இருப்பவர் டாக்டர் சேவியர் எஸ் தனிநாயகம் அவர்கள் தான். அவரது கடந்த, அதாவது
1960கள் 50கள் இந்த காலகட்டங்களில் ஐரோப்பா மட்டுமல்ல, உலகின் பல மூலைகளில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் முடிந்த அளவிற்கு அவர் பயணம் செய்து செய்து ஆவணப்படுத்தி வைத்த தகவல்களின் அடிப்படையில் தான் என்னை போன்றவர்களது ஆய்வுகள் எல்லாம் அமைகின்றன. ஆக அப்படி இருக்கும்போது தனிநாயகம் அடிகளை மறந்துவிடவே முடியாது. ஆக இதற்கு முன்னோடி என்றால் இங்கு மட்டுமல்ல, இப்ப கிழக்காசியவியல் என்று சொன்னாலும் சரி, கிழக்காசியவியல் தொடர்பான தமிழியல் ஆய்வுகள் என்று சொன்னாலும் சரி, டாக்டர் சேவியர் எஸ் தனிநாயகம் அவர்கள் தான் நமக்கு எல்லோருக்குமே முன்னோடியாக இருக்கின்றார். ஆக இந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது செய்ய வேண்டிய பணி ஏராளமாக இருக்கின்றது என்று எனக்கு தோன்றுகின்றது. மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும் அல்லது ஆய்வு தேடலாக இருக்கட்டும், புதிய ஆவணங்களை தேடி கண்டுபிடிப்பதாகட்டும், நம் கண்முன்னே ஏராளமான பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகளில் ஒன்றாக இதை நான் கருதுகின்றேன். அதாவது நான் இதுவரை 10 அல்லது 11 ஆவண பாதுகாப்பங்கள் பற்றி இந்த நூலில் நான் வெளியிட்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். இவற்றை பற்றி மட்டுமல்ல, இன்னும் புதிய இடங்களுக்கும் ஆய்வு மாணவர்கள் நேரில் செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் இதுவரை சென்றிருக்கின்ற பகுதிக்கெல்லாம் செல்வதற்கு என்னால் உதவி செய்ய முடியும். ஆனால் புதிய 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 இடங்களுக்கும் இன்னும் ஆய்வு மாணவர்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் நேரில் செல்ல வேண்டும். அதற்கான தேவை என்பது இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களிலும் அமைப்புகளிலும் மதுரை தமிழ்ச்சங்கம் போல பல இடங்களில் நான் இதை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகின்றேன். ஆனால் இதுவரை எந்த விதமான உறுதியான முடிவுகளும் அல்லது ஆய்வு முயற்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றதா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. ஆயினும் தமிழ் மரபு அறக்கட்டளை எந்த அமைப்பு இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ள வந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதில் எந்த விதத்திலும் நாங்கள் உதவி செய்வதற்கு நிச்சயமாக தயாராகத்தான் இருக்கின்றோம். நமது குழு அந்த வகையில் மிகவும் ஆர்வத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழு அல்லவா. ஆக இந்த நூல் பலரையும் சென்றடைய வேண்டும். இந்த நூல் பற்றிய செய்திகளை நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது கல்லூரி அல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நூல் பற்றிய செய்தி பரவும் பொழுது ஆர்வமும் நிச்சயமாக மக்களுக்கு தோன்றும். முதலில் கலைச்செல்வி அவர்கள் முதலில் கூறினார்கள், ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த எனக்கு இந்த அளவுக்கு நாம் வெளியே சென்று பார்க்க முடியுமா அல்லது இவ்வளவு விஷயங்களை தேட முடியுமா என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று சொன்னார். உண்மையை சொல்கின்றேன், என்னோடு பழகுகின்ற பலருக்கு தெரியும். உண்மையில் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு ஆவண பதிவாக்கம் செய்வதுதான் மிக மிக சிரமம். அயல் நாடுகளை பார்க்கும்போது அனைத்துமே மிக இயல்பாக மிக எளிதாகத்தான் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒன்றை பாதுகாப்பது, ஏதோ அதிசயத்தை பாதுகாப்பது போல மிகவும் யாரிடமும் கொடுத்து விடக்கூடாது. பிறரிடம் கொடுத்து விட்டால் அதன் முக்கியத்துவம் இழந்து விடுவோம். நமக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், பிறருக்கு தெரியக்கூடாது என்ற வகையில் நினைக்கின்ற அந்த மனப்பக்குவம் என்பது இந்திய சூழலில் தான் அதிகமாக இருக்கின்றது. அயல் நாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அங்கே ஆவண பாதுகாப்பாளர்கள் சென்று காகித ஆவணங்களோ ஏதோ ஒன்றை நாம் காண வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேறு ஒரு விஷயமும் இல்லை. ஒரு இமெயில், அவர்களுக்கு தொடர்பு வலைப்பக்கத்தில் கொடுத்திருக்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டால் உடனே அவர்கள் தொடர்பு கொள்கின்றார்கள். பிறகு நமக்கு பதில் வருகின்றது. நாம் தொடர்பு கொண்டால் நம்மால் சென்று காண முடிகின்றது. அப்படித்தான் இவ்வளவு மிக முக்கியமாக கருதப்படுகின்ற லைடன்ஷிப் படி நான் நேராக சென்று பார்த்து வந்தது இப்படித்தான். ஆக நாம் அயல் நாடுகளில் இவற்றை ஆய்வு செய்வதற்கு எவ்விதமான தடைகளும் இல்லை என்பதை தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் ஆசிரியர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை விட, இந்தியாவை விட இன்னும் மிக சுலபமாக அயல் நாடுகளில் நாம் நிச்சயமாக ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு இந்த நிகழ்ச்சி, இந்த உரையாடல் நிச்சயமாக ஒரு புதிய செய்தியை வழங்கியதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். மேலும் கேள்விகள் இருந்தால் என்னிடமோ அல்லது ஆசிரியர் கலைச்செல்வி அவர்களிடமோ நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததற்கு நன்றி. பங்கேற்பாளர்கள் மேலும் தங்களுடைய கருத்துக்களையோ அல்லது கேள்விகளையோ கேட்கலாம். இந்த மூல இந்த இந்த நீங்க செய்த இந்த சிறப்பான பணிக்காக மிகச்சிறந்த நன்றி. நீங்க எடுத்த அந்த மூல அந்த ஓலைகளை படிக்கிற பொழுது அது வட்டெழுத்துலையோ இல்லைன்னா தமிழி எழுத்துலையோ தானே இருந்திருக்கும். அது படிக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பான அதுல தேர்வு பெற்ற ஆளை யாராவது கூட்டிட்டு போயிருந்தீங்களா, இல்ல நீங்களே அதுல தேர்ந்தவரா மேடம்? இல்ல, இருக்காது. அந்த எழுத்து தமிழிலேயோ வட்டெழுத்துலயோ சோழகால எழுத்துலயோ இருக்காது. ஒலைச்சுவடிகள்லாம் என்றால்
சுவடிகள் எல்லாமே அதற்கு வயசு ஏறக்குறைய 250 இருந்து 300 வருஷம் தான். சோ ஒவ்வொரு சுவடிகளுமே மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டவை. அதை மறந்து விடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில், அதாவது சுவடி பாதுகாப்பு என்பது, நாம் ஒரு உரையை நாம் எழுதிவிட்டோம் என்றால் அதை அடுத்து ஒரு 60-70 ஆண்டுகள் கால வாக்கிலேயே அதை வைத்திருப்பவர்கள் வீட்டில் ஒரு எழுத்தர் என்று இருப்பாங்க. வீட்டுல இருப்பாங்களோ இல்லையோ, எழுத்தர் என்று ஒரு வேலை, இந்த ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த பணிக்கு வந்து ஒருவர் இருந்தார். ஆக அவரிடம் சொல்லி அதை எழுத வைப்பாங்க. ஒவ்வொரு நூலும், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருக்குறள் எத்தனை சுவடிகள் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் நேராகவே பார்த்த சுவடிகள் என்று சொல்ல போனால், நமக்கு வந்து ஆதீனத்துல இருக்கு, பல ஆதீனங்கள்ல இருக்கு தமிழ்நாட்டுல. இங்க நாம் பிப்ளியோதெக் நேஷனல் பிரான்ஸ்ல ஒரு திருக்குறளை பார்த்தேங்க, ஓலைச்சுவடி. அதே போல நான் வந்து கோப்பன்ஹேகன்ல இருக்க டேனிஷ் கோப்பன்ஹேகன் ராயல் லைப்ரரியில நான் ஒரு ஓலைச்சுவடியை பார்த்தேன், திருக்குறள் ஓலைச்சுவடியை பார்த்தேன். சோ எப்படின்னா நம்ம போட்டோ காப்பி எடுக்கிறோம் இல்லையா, சோ அதே போல படியெடுத்தல் என்கிற பணியை வந்து செய்வதற்கென்றே பல ஒரு தொழில் இருந்தது. ஸ்கிரைபர்ஸ் என்று ஒரு தொழில் இருந்தது. ஆய்வாளர்கள் இருந்தாங்க. அப்படி படியெடுக்கப்பட்டவை. அப்படி வரும்பொழுது காலத்துக்கு காலம் எழுத்துருக்கள் மாறும் பொழுது, எழுத்து வடிவம் மாறும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த எழுத்துக்கு தான் இது மாறி வரும். ஆக நீங்கள் இப்பொழுது இப்போ உதாரணமா நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க, இல்லாட்டி இலங்கையில இருந்தீங்க, அல்லது வேற எங்காவது இருந்தீங்கனாலும், நீங்கள் சென்று காண்கின்ற ஓலைச்சுவடியோட எழுத்தை நீங்க பார்த்தீங்க என்றால், அது இன்றைக்கு ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்தாகத்தான் இருக்கும். இந்த நூல்ல வழங்கப்பட்டிருக்க இந்த வடிவங்களை நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். அதுல இருக்கிற சில எழுத்துக்களை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது சில எழுத்துக்கள் முற்று பெறாம இருக்கும். இப்ப கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கா எழுத்துல வந்து காக்கு 1 கோடு, 2 கோடு, 3 கோடு வந்து முடிவு பெறாம இருக்கலாம். அப்படி அது எழுதப்பட்டிருக்கும். புள்ளிகள் வைக்கப்படுற இடத்துல புள்ளிகள் வைக்கப்படாம இருக்கும். இது நீங்க பல சுவடிகளை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எழுத்துக்களை வந்து ஏறக்குறைய பார்த்தா இந்த எழுத்தா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடித்து விட முடியும். ஆக நம்ம இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை செய்த மின்னாக்க பணிகள் எல்லாத்துலயுமே வந்து மின்னாக்கம் தான் செய்திருக்கோம். அவற்றை வந்து படித்து டிரான்ஸ்கிரைப் செய்து நூல்களாக அவற்றை வெளியிடவில்லை. ஒரே ஒரு நூலை தவிர, இந்த சித்திர கதைகள்னு ஒரே ஒரு நூலை மட்டும்தான் அதை படித்து ஸ்கிரைப் செய்து நம்ம வந்து டிரான்ஸ்கிரைப் செய்து அதை வந்து வெளியிட்டு இருக்கிறோம், இந்த ஒரு நூல். மற்றவையெல்லாம் நமக்கு மேனுஸ்கிரிப்டாக அப்படியே ஒரிஜினல் டிஜிட்டல் காப்பியா தான் நம்மிடம் இருக்கின்றன. அப்படிங்களா? நன்றி மேடம், தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அனைத்து ஆவணங்களும் எது வந்து சிறந்த ஆவணமா நீங்க கருதுறீங்க? எந்த ஆவணப்படுத்துதல் எந்த யூனிவர்சிட்டியில பண்ணது ரொம்ப சிறப்பா இருந்தது? எனக்கு ஒவ்வொன்றுமே நல்ல நல்ல அனுபவம் தான் சுரேஷ், ஒவ்வொன்றுமே. ஆனா முதல்ல எனக்கு கோப்பன்ஹேகன்ல செய்ய வேண்டும் அப்படிங்கிற போய் செய்த பொழுது அது எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இல்லையா, மின்னாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த அனுபவம் எனக்கு மறக்க முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் வந்து அது தொடர்பான ஒரு திட்டத்தை நான் சொல்லியிருந்தேன், அரசு அதிகாரிகளிடம் நான் கூறியிருந்தேன் 2015, 14, 15 அந்த காலகட்டத்தில். ஐரோப்பாவில் ஏராளமான ஓலைகள் இருக்கின்றன, ஏராளமான காகித ஆவணங்கள் இருக்கின்றன. அவற்றை ஆய்வு செய்து அவற்றை மின்னாக்கம் செய்து அவற்றை நூல்களாக கொண்டு வர வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு செல்லும் பொழுது நான் அவர்களிடம் கேட்பதுண்டு. ஆனால் எந்த முயற்சியுமே தொடங்கப்படாத ஒரு சூழலில் மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டுத்தான், சரி நாம் செய்துவிடும், தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக செய்வோம் என்ற வகையில் நான் செய்ததுதான் அந்த முதல் பணி. ஆக அப்போ அதனால அது வந்து எனக்கு மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. அதே போல நான் சொன்னது போல கோப்பன்ஹேகன்ல பார்த்த அந்த தங்க ஓலை, தரங்கம்பாடியை வந்து குத்தகைக்கு தரங்கம்பாடியை வந்து டேனிஷ்காரர்களிடம் குத்தகைக்கு கொடுத்த அந்த ஒன்று, அதுவும் எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி. லைடன் செப்பேடியும் நம்ம அப்படி சொல்லலாம். அதுவும் வந்து நமக்கு நேரில் பார்த்த போது அது வேள்விக்குடி செப்பேடு, இங்கிலாந்துல பார்த்த வேள்விக்குடி செப்பேடு, இதெல்லாம் முக்கியமானவை. யாரும் நம்ம நேரா பார்க்க முடியுமா என்று நாம் ரொம்ப யோசிப்பது. அதே போல அந்த வேள்விக்குடி செப்பேடு நான் பார்த்தது கடந்த ஆண்டுதான், மார்ச் மாதம். இத்தனை ஆண்டுகள் தேடி எந்த இடத்தில் இருக்கின்றது என்று அறிந்து கொண்டு தேடுவதற்கே 5-6 ஆண்டுகள் ஆகின்றது. எங்கே இருக்கும் என்று ஒருவரிடம் கேட்டு மற்றவரிடம் கேட்டு. ஆக இப்பொழுது நீங்கள் யார் வேள்விக்குடி செப்பை பார்க்க வேண்டும் என்றாலும் என்னோட நூலை பார்த்தால் போதும், எந்த இடத்தில் இருக்கின்றது என்ற அந்த ரெஃபரன்ஸை நீங்க பார்த்துடலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒன்றை பார்த்து விட்டால் அது எங்கே இருக்கின்றது என்ற சரியான துல்லியமான தகவல்களை வழங்குவதில்லை. பிறர் சென்று பார்த்து விடுவார்களோ என்ற ஒரு விதமான ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மையும் நம்மிடம் இருக்கின்றது. ஆக இதுவும் நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நூல்ல நீங்க எந்தெந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன, அவற்றை எப்படி சொல்லலாம் என்று நான் உங்களுக்கு வலைப்பக்க முகவரி கூட நான் வழங்கி இருக்கின்றேன்.
நீங்க நேரில் சென்று பார்த்து வரலாம். நன்றி. வணக்கம்மா. நான் கருத்து சொல்றதுக்காக இல்ல. ஆனாலுமே உண்மையில இந்த ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இந்த நூலுமே ஒரு ஆவணம் தான். இதுக்குள்ள இருக்கிறது ஒரு 11 ஆவணங்களாக பல்வேறு இடங்களை சொல்லப்பட்டாலுமே இந்த நூல் ஒரு ஆவணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகள் எந்த அளவுக்கு உண்மையானது, அது எப்படி கிடைச்சு, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, கிடைச்ச தரவுகள் எல்லாமே இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழகத்துல குறுகிய மனப்பான்மை என்ன, எனக்கு தெரிஞ்சது எனக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் மற்றவங்க தெரியப்படாம இருக்கு. ஆனா உங்க நூலை பொறுத்தளவுக்கு என்ன, இது ஒரு மிகச்சிறந்த ஆவண நூல். அந்த ஆவணம் என்ன, படங்களும் சரி, ஏதோ நான் நின்னேன் எடுத்தேன் அப்படின்னு இல்லாம அந்த ஆவணம் எதை உணர்த்துகின்றது அப்படின்ற ஒரு பதிவையும் இதுல கொடுத்திருக்கனால, அதனால இந்த ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள்ன்ற நூலே ஒரு ஆவண நூலாதான் என்னுடைய பார்வையில அதை பாக்குறேன். ஏன்னா நானும் அந்த நூலை படிச்சிருக்கேன், நீங்களே எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு தன்மையினால இப்ப திருப்பி பாக்குறப்ப என்னன்னா எல்லா நிகழ்ச்சியோட தொடர்புபடுத்த முடியுது. நீங்க சொல்லக்கூடிய ஒருத்தரை பத்தியோ இல்ல நீங்க சொல்லக்கூடிய இடத்தை பத்தியோ. ஏன்னா கலைச்செல்வி மேம் சொன்னப்போ ஒரு பயணம் செஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கூட நான் நிறைய பயணம் செஞ்சிருக்கேன். அந்த விதத்துல என்னன்னா அவங்களும் யாரா இருந்தாலுமே இந்த நூலை பாக்குறப்ப உங்க முகத்தை எடுத்துட்டு அவங்க முகத்தை அந்த இடத்துல நிக்க வச்சுக்கலாம், தாராளமா நிக்க வச்சுக்கலாம். அதுக்கான இமேஜ்ல போய் மாத்திக்கங்க, இல்ல மாத்திக்கங்கன்னு சொல்ல வரல. நானே ஒரு பயணம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற அந்த உணர்வு எனக்குள்ள வர்றதுக்கு உங்களுடைய நூல்கள் அனைத்துமே ஒரு வழிகாட்டியா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த நூல்லையும் இப்ப உங்க இடத்துல எல்லாமே நான் தான் நிக்கிறேன். அப்படி எல்லா படத்திலையும் பொருத்தி பொருத்தி பார்த்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன்னா, நான் சிறந்த ஒரு பயணமா போயிருக்கேன்ற ஒரு நிறைவு எனக்குள்ள வர்றதுக்கு உங்க நூல் மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்குன்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். கலைச்செல்வி மேமும் நேரம் பயணப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்ப அவங்களுமே இந்த பயணம் தான் சொன்னாங்க. அவங்க உலக நாடுகளை சுற்றி பார்க்கலன்னு யாருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 11 இடங்களை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. அந்த 11 இடங்களுக்கும் நானும் வந்திருக்கேன் அப்படின்ற அளவுல என்னால பதிவு செய்ய விரிவான தகவல்கள் இப்படியே சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. 11 இடங்கள்ல ஏதாவது ஒரு சில இடங்களுக்காக வருவதற்கு முயற்சி பண்ணணும். அது கட்டாயம் வரணும். ஆனா இந்த நூலை பற்றி உங்களை பற்றி சொல்றதுக்காக தான் இந்த தகவலை ஒழிய நான் பயணப்பட மாட்டேன்னு சொல்ல வரல. ஏன்னா பயணம் தான் நம்மளை வளர்க்குன்றது ஒரு பெரிய உண்மை. நம்முடைய பார்வையை மாற்றும் அந்த பயணம் மட்டும்தான். ஒரு குறுகிய மனப்பான்மையில இருந்து பரந்த மனப்பான்மைக்கு இட்டு செல்லும் தெரியும். அதனால அந்த விஷயத்துக்காக சொல்ல வரல. இது புகழ்ந்துதான் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல உள்ளதை உள்ளபடி சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளவு விளக்கமே ஒழிய நான் தொடர்ந்து பயணப்படுவேன் அப்படின்றது உண்மை. கரெக்டாக இந்த இடத்துக்கு எல்லாம் சுரேஷ், நீங்க லாஸ்ட் இயர் போனப்ப எல்லாத்தையுமே நம்ம குரூப்ல போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பாக்குறப்ப இன்னும் அந்த படங்கள்லாம் இருக்குது. இது புத்தகத்துல கலர்ஃபுல்லா இல்ல, ஆனா நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே அப்படியே பார்த்து அந்த வாசிக்க முடியும். அவர் சொன்ன ஆத்திச்சூடி எல்லாம் அப்படியே பார்க்க நம்மகிட்ட பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனா நம்ம பாதுகாக்கல. ஆனா நம்ம சார்பாக உலக நாடுகள் பாதுகாக்கின்றதுன்றது ஒரு பெரிய நாம் நன்றி சொல்லக்கூடிய இடத்துலதான் அங்க இருக்கும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க வர எல்லாமே பாதுகாக்கப்பட முடியாம அப்படியே நிக்குது. இப்ப நான் அடுத்தவங்க கேக்குறப்ப நீங்க எதிர்கொண்ட சிக்கல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப ஓலைச்சுவடி எல்லாம் என்ன இருந்தாலும் பழசு பாத்தீங்களா, அதை மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தா கூட அதை பாதுகாக்கணும் செய்யறப்ப கட்டாயம் சில மூலப்பொருள் எல்லாம் பயன்படுத்தி பாதுகாக்கிறப்ப அது உடல் சார்ந்த சிக்கல்களை ஏதேனும் ஏற்படுத்தியதா? இது என்னுடைய கேள்வி. இல்ல, நான் பாதுகாத்ததே இல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ் மரபு அறக்கட்டளை எந்த ஓலைச்சுவடியுமே நம்ம எடுத்துக்கொண்டே வரமாட்டோம், பாதுகாக்கவே மாட்டோம். நம்ம அங்க எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதை டிஜிட்டல் அவங்க பாதுகாத்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பாதுகாத்து வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப அயல்நாடுகள் பார்த்தோம்னா அவங்க பத்திரப்படுத்தி வைத்து என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா, ஒரு மிக தூய்மைப்படுத்தி நல்ல ஒரு நூல் கட்டி அவங்க துணி, மஸ்லின் துணி மேல சுற்றி ஒரு பெட்டிக்குள்ள அழகா வச்சுப்பாங்க. எந்த விதமான டஸ்டும் அது படாது. அதை நம்ம தொட்டு பார்க்கணும்னா கூட நம்ம கிளவுஸ் போட்டிருக்கணும். இப்ப சுரேஷ்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கும், நம்ம வந்த போது எல்லாருக்கும் கிளவுஸ் கொடுத்திருந்தாங்க, கையால தொட முடியாது, கிளவுஸ் வச்சுதான் தொட முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வெவ்வேறு வகையில அதை ஹேண்டில் பண்றாங்க. அந்த லெமன் கிராஸ் ஆயில் அதை தடவி சுத்தப்படுத்தி வைத்து காய வைத்தல் அப்படிங்கிற மாதிரி முறைகள்லாம் பண்றாங்க. ஏன்னா முறையா பாதுகாக்கப்படாத போது அந்த ராமபாணம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு பூச்சி, அது மேல் பகுதியில வந்தா முழுமையாக அந்த ஓலைச்சுவடி கட்டு முழுமையுமே அது வீணாக்கிவிடும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு முதல்ல சுரேஷ் கேட்ட போது அந்த ஒரு கேள்விக்கு எனக்கு ஒரு 2 விஷயம் சொல்லலாம்னு எனக்கு தோணுது.
முதல்ல கேட்டாலே எந்த ஆவணத்தை நீங்க பார்த்து சிறப்பா இருந்தது அப்படின்ட்டு. ஆவணத்தை விட 2 விஷயங்கள் எனக்கு வந்து ஓவர்வெல்மிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிகுந்த மகிழ்ச்சி அளித்த 2 விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து நான் சீகன் பால்க், ஏன்னா சீகன் பால்க் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் கருதுகின்ற ஒருவர். பார்த்தலோமு சீகன் பால்க் 1706ஆம் ஆண்டு அவர் வந்து இங்கே தரங்கம்பாடிக்கு வந்து இறங்குகின்றார். இறங்கின பிறகு அதுதான் வந்து ஜெர்மானிய தமிழியலின் தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்த பிறகுதான் அவர் வந்து தரங்கம்பாடியில ஒரு எல்லோருக்குமான பள்ளிக்கூடத்தை உருவாக்குதல், பிறகு மறைப்பணியை பரப்புதல் இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டி செய்யறார். ஆக சீகன் பால்க் அவர்கள் பற்றி நிறைய ஆய்வும் மற்ற தேடலும் செய்து கொண்டிருந்ததால் எனக்கு ஹாலே நகருக்கு சென்று அந்த பிராங்கிஷ ஸ்டிஃப்டுங் என்ற பகுதிக்கு முதல்ல 2015ஆம் ஆண்டு நான் சென்றிருந்தேன். அங்க சென்ற போது எனக்கு எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. எவ்வளவு முக்கியமான ஒரு நபர் இங்கே வந்து இந்த அனாதை குழந்தைகள் இல்லத்துலதான் அவர் படிச்சார். இங்கே இருந்து விட்டு வந்து இவ்வளவு தூரம் கப்பல்ல பயணம் செய்து வந்து 32 வயசுல தமிழ்நாட்டுல இறந்து போனவர். சமய பணி செய்து 32 வயதிலே இறந்து போனவர். அந்த அவர் இருந்த காலம் 19 வயதுல இருந்து 32 வயதுக்குள்ள அவர் எழுதிய நூல்கள், தமிழ் இலக்கண நூல்கள். அவர் தான் பைபிளை முதல்ல டிரான்ஸ்லேட் செய்கின்றார், மொழிபெயர்ப்பு செய்கின்றார். அதற்கு பிறகு அவர் செய்த அந்த தமிழ் இலக்கண நூல்கள், லத்தீன் தமிழ் இலக்கண நூல்கள். இப்படி அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடவுள்கள், கடவுளர்கள் அவர்களை பற்றிய ஒரு பெரிய நூல், மக்களை பற்றிய நூல் என்று நூல்களையா எழுதினார். யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து சரியா ஒரு 12, 13 வருடங்களுக்குள் அவர் செய்த சாதனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவரை பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பார்த்தலோமு சீகன் பால்க் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வி. ஆனால் அவர் படித்து செயலாற்றிய அந்த கல்விக்கூடத்திற்கு வந்தபோது ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி, பேரானந்தம், ஒரு வியப்பு, ஏதோ ஒரு மகிழ்ச்சி, அதை சொல்லவே முடியாது வார்த்தைகளால். அப்படி ஒன்று எனக்கு இருந்தது. அடுத்ததாக எனக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுவது நமது சேவியர் எஸ் தனிநாயகம் அவர்கள் ரோம் நகரில் அவர் வந்து படித்த உர்பன் பல்கலைக்கழகம். அங்க நான் சென்றிருந்த போது அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படிங்கறத எப்படி நான் சொல்வது? அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அங்க வந்து நான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி சுற்றி நிறைய புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அவர் சேவியர் எஸ் தனிநாயகம் அங்கதான் வந்து முதல்ல வந்து அவருடைய முதல் PhD தியாலஜில அவர் வந்து முடித்த இடம். அங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் நான் உரையாற்றிய அந்த மகிழ்ச்சியான ஒரு அனுபவம், இதெல்லாம் மறக்க முடியாத ஒன்று. இப்படி சொல்வதனால் பலருக்கும் இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்பதனால் இந்த இனிய விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். தகவலுக்கு நன்றி மேடம். நாகஜோதி மேடம், நீங்க பேசுறீங்கன்னா தெரியல, ஆனா கேட்கல எனக்கு. மத்தவங்களுக்கு கேக்குதா? வணக்கம் வணக்கம். எனக்கு வந்து என்னன்னா, இப்ப நம்ம இவ்ளோ ஆவணங்கள் நீங்க குறிப்பெடுத்தது வந்து இந்த ஆவணங்களோட பிரதியோ இல்ல இதோட இது வந்து தமிழ்நாட்டுல வேற எங்காவது பகுதியில இருக்குமா, இல்ல நம்ம தேடணும்னா கிடைக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்தது 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த லெய்டன் செப்பேடு வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை மூலியமா அத எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. இத வந்து இதுக்கு வந்து இப்ப இது மாதிரி செப்பேடுகள் கண்டுபிடிக்கிறப்ப இத ஒரு நாடு வந்து இப்ப நம்ம திருப்பி இந்தியாவுக்கே வந்திருக்கு. இதுக்கான அவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு உரிய மரியாதையோ இல்ல எங்காவது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இது ஆவணப்படுத்தப்படுமா, இவர்கள் மூலியமா தமிழ் மரபு அறக்கட்டளை மூலியமாக இது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற இது வந்து அங்க எங்காவது டாக்குமெண்ட் ஆகுமா? இது 2 என்னோட கேள்வி. 2 கேள்வி. முதல் கேள்வி வந்து உங்களோடது, நீங்க அயல்நாடுகள்ல பார்த்ததுக்கான பிரதி வந்து வேற இடங்கள்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. இப்ப தமிழ்நாட்டுல தேடணும்னா இப்ப தமிழ்நாட்டுல கிடைக்க வாய்ப்பு உண்டா? ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள, இந்த நான் பார்த்த விஷயங்கள் போன்றவற்றோட பிரதிகள் சிலவற்றை தான் நம்ம அங்க பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சின்ன பகுதி. ஆனா ஐரோப்பாவில் இருக்கின்ற தமிழ் ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கிறதெல்லாம் புரொட்டஸ்டன்ட் மிஷனரிஸ், சீர்திருத்த கிறிஸ்துவம்னு சொல்லுவோம்னா CSIன்னு தமிழ்நாட்டுல சொல்லுவோம். அந்த CSI கிறிஸ்துவ பாதிரிமார்களுடைய பணிகள்,
அவர்கள் கைப்பட எழுதிய தமிழ் ஓலைகள். அந்த தமிழ் ஓலைகள்ல பாதி வந்து ஓவியமாவும் பாடல்களாவும் இருக்கும், அல்லது நடைமுறை செய்யுள்களாகவும் ஜெர்மானிய டெக்ஸ்டாவும் இருக்கும். அதாவது பனை ஓலையில தமிழும் ஜெர்மனும் கலந்த வகையில இருக்கும், அல்லது கணித செயல்பாடுகள் இருக்கும். காகித ஆவணங்களா இருந்தாக்கா அவர்களுடைய தமிழில் எழுதப்பட்ட அவர்களுடைய அறிக்கைகளாக இருக்கும். ஆக இதெல்லாம் வந்து நமக்கு தமிழ்நாட்டுல நீங்க தேடவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மெட்டீரியல் இதெல்லாமே. ஆக இங்கே பாதுகாக்கப்படுபவையெல்லாம் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரே பிரதி கொண்ட ஒரே ஒரு ஆவணமாக இருக்கின்ற ஆவணங்கள். புரியுதுங்களா? ஆக இதுதான் முதல் முறையாக அவங்க தயாரிக்கிறார். அதனால அதுக்கான காப்பீஸ் நிறைய இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதோட டிஜிட்டல் வெர்ஷனை நம்ம கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து அவற்றை பற்றி நிறைய பல இடங்களுக்கு நம்ம கொண்டு வரதோ இல்ல நூல்களாக வெளியிட செய்யறதோ நம்ம செய்யலாம். ஆக இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணமா சித்திரக்கதைகள் நம்ம வந்து பிரான்ஸ்ல கண்டுபிடித்தோம் அந்த நூலை. அந்த ஒரே ஒரு காப்பி மட்டும் தான் நமக்கு கிடைத்தது. அதே போல அப்புறம் வந்து கடவுள்கள் பத்தி, அதாவது தமிழ்நாட்டில் அவர்கள் பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதியில அவங்க சந்தித்த ஒரு பிரெஞ்சு பாதிரிமார்கள் செய்த ஒரு பணி ஒண்ணு. அது வந்து அங்க பகுதியில அவங்க பார்த்த கடவுள் வடிவங்களை எல்லாமே ஒரு வண்ண ஓவியங்களாக அவங்க ஆக்கி வைத்திருந்தாங்க. அந்த நூலும் வந்து ஒரே ஒரு பிரதி தான். அது வந்து பிடிஎஃப் ஆக்கிட்டாங்க. இப்ப அது பிடிஎஃப் ஆக்கின பிறகு உங்களுக்கு டிஜிட்டல் இமேஜ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். அந்த ஒரு நூல் தான் நான் கூட கேட்டுக்கொண்டே இருந்தேன். தமிழ் வளர்ச்சித்துறை அந்த நூலை வந்து நிச்சயமாக பதிப்பிக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டு மக்களின் சாதி அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. அதாவது சாதின்னு நம்ம சொல்லும்போது ஜாதின்னு நம்ம சொல்ல வேண்டாம். அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஏற்ற வகையில ஆண் பெண் அவர்களோட உடை தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை காட்டக்கூடிய ஒரு வண்ண ஓவிய நூல் ஒன்று இருக்கின்றது. அதையும் இந்த மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதெல்லாம் செய்ய வேண்டும்னா அந்த பணிகள் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த அரசுகள் அதை செய்கின்றதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி அதாவது வெளிவராத இணையத்தில் மட்டுமே டிஜிட்டல் காப்பியாக வந்திருக்கின்ற வெர்ஷனா வந்திருக்கின்ற ஆவணங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு அடுத்த வேற நீங்க பார்க்க முடியாது. அடுத்ததாக நம்ம லைடன் செப்பேடு நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை மட்டும் கண்டுபிடிக்கல. இதை நீங்க கிளியரா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது லைடன் செப்பேடு பற்றிய தகவல் 1938 நமக்கு வந்துருச்சு. அவரு அங்க இருக்கின்ற அறிஞர்கள், இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டு அறிஞர்களும் இது என்ன, இதுல இருக்க எழுத்துக்கள் என்ன என்று கண்டறிவதற்காக அவங்க கேட்டபோது சுப்பிரமணியன் என்பவர் வந்து அதை படித்து விட்டு இது தமிழ்தான் என்று சொல்லி பிறகு அதை முழுமையாக எடுத்து அதை ஆங்கிலத்தில் அவர் வெளியிட்டு 2 லைடன் செப்பேடுகள், சிறிய செப்பேடு பெரிய செப்பேடு இரண்டில் இருக்கின்ற ஒவ்வொரு வரிகளும் அவர் வந்து துல்லியமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதனை அவர் இந்தியன் ஆன்டிகுவாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து கொண்டிருந்தது 1938. அந்த வால்யூம் 2ல வந்து அவர் பப்ளிஷ் பண்ணிட்டார். அதற்கு பிறகு நமது முக்கியமான ஆய்வாளரான மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தமிழில் ஒரிஜினல் அப்படியே அவர் வந்து வெளியிட்டார் பிறகு. ஆக இதை வந்து நம்ம மறுத்து விடக்கூடாது. ஆனால் மிக நீண்ட காலமாக அதை பற்றி யாரும் பேசவில்லை. இடையில் வந்து தமிழ்நாடு அரசு அதை பற்றிய ஒரு முயற்சி செய்தார்கள். 2016-17 அந்த காலகட்டங்களில் இதை பற்றி செய்திகள்லாம் ஓரளவு வர ஆரம்பித்தது. லைடன் செப்பேடுகள் பற்றி நாம் வந்து பேச வேண்டும், அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல வந்து மைசூரில் பாதுகாப்பு இல்லாமல் கிடக்கின்ற கல்வெட்டுக்கள் எல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் நிறைய வந்தது. ஆனாலும் நேரடியாக சென்று அது நெதர்லாந்தில் எங்கே இருக்கின்றது என்று பார்த்து தகவல் கூறக்கூடிய ஆட்கள் இல்லை. அதுதான் பிரச்சனையாக இருந்ததாக. இந்தியன் கவர்மெண்ட்க்கும் அதை வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி லிஸ்ட்ல அவங்க ஏற்கனவே வச்சுட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை ஏற்கனவே யோசிச்சு இருந்தாங்க. ஆனா அது ஆணையாக பிறப்பிக்கப்படவில்லை. ஆக 2019 அதை நான் தேட ஆரம்பித்து 2018 பிறகு 2019 தேட ஆரம்பித்து அதன் பின்னர் ஏன்னா 2 முறை நான் வந்து ஆம்ஸ்டர்டாம் போய் இதற்கென்றே தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல. 3வது தடவை போனப்போதான் எனக்கு எங்க இருக்கின்ற தெரிந்து கொண்டு நான் நேராக சென்று நான் பார்த்து அதை நான் ஆவணப்படுத்தினேன். அது 2021 ஆகஸ்ட் மாதம் அங்கே சென்று தகவல்களை அறிந்து பிறகு புகைப்படம் எடுத்து அந்த தகவல்களை எல்லாம் நான் அப்போதைய அமைச்சர் மேனாள் தங்கம் தென்னரசு அவர்களிடம் கொடுத்த பிறகு தகவல்களை விளக்கிய பிறகு அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு ஜீவோ ஒன்றை அவங்க வந்து அரசு ஆணையை அவர்கள் வெளியிட்டார்கள். அதனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று. அதை பற்றி அனைத்து தகவல்களும் என்னுடைய ராஜராஜனின் கொடை நூலில் நான் விரிவாக எழுதியிருக்கின்றேன். அதற்கு பிறகு 2022-2023 காலகட்டத்தில் தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் இங்கே வந்த பொழுது, ஏனென்றால் அவர்கள் அகம்புறம் என்று ஒரு 6 மாத கால நிகழ்ச்சி ஒன்றை அரசோடு சேர்ந்து நம்ம செய்தோம். அந்த காலகட்டத்தில் தொடக்க விழாவுக்கு அவர் வந்த பொழுது கூட நேராக அதை பார்ப்பதற்கான முயற்சியை அவர் மேற்கொண்டார். ஆனால் நெதர்லாந்து அரசு ஒரு அச்சத்தின் காரணமாக அதனை வெளிக்கொண்டு வருவதில் தயக்கம் காட்டினார்கள்.
அதற்கு பிறகு தமிழக அரசிடமிருந்து அந்த முயற்சி சென்று இந்திய அரசுக்கு அது சென்று விட்டது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், தமிழக அரசு இந்திய அரசுங்கிறது மாறுபட்ட ஒன்று. ஆக இந்திய அரசு அந்த முயற்சியை எடுக்க போவதாக சொன்ன பிறகு தமிழக அரசு அதற்காக அமைதி காத்து விட்டார்கள். இப்பொழுது இந்திய அரசிடம் அது வந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசு அதனை கொண்டு வந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடுக்கு தான் வரப்போகின்றது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் விரிவாக இதை பற்றிய தகவல்கள்லாம் நான் அடுத்த வாரம் எனது உரையில, இதுக்கென்றே ஒரு உரை இருக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த உரையில நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி மேடம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துடலாங்களா நேரம் கருதி? செய்தல். நன்றி. சிறந்த கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நன்றியுரையை சுலேகபானவிடம் நீங்க பண்றீங்களா? நான் பண்ணிடுவேன். சுரேஷ் சார், ஒரே ஒரு தகவல் மட்டும். இந்த ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் நம்முடைய காமன் போக்ஸ்ல கிடைக்கும். அந்த லிங்க் வந்து நான் இங்கேயே போட்டிருக்கேன், மற்ற குழுவிலையும் போட்டிருக்கேன். நீங்க வாங்கி படித்து பயன்பெறலாம் மற்றவங்க. நன்றி மேடம். நன்றி மேடம். சுரேஷ் நீங்களே முடிச்சிருங்க சுரேஷ். நன்றி. டிஹெச்எஃப்ஐ வெப்சைட்ல கூட அந்த பிரெஞ்சு ஆவணங்கள் பற்றி வீடியோஸ் 2 இருக்குங்க. அது கூட லிங்க் இறைவாணி மேம்க்கு அனுப்பிச்சேன் பிரைவேட்ல. எப்படி அது பாதுகாப்பு தான் அப்படிங்கிற வீடியோஸே வந்து 2 வீடியோஸ் டிஹெச்எஃப்ஐ வெப்சைட். ஓகே. நிறைவு பகுதியாக நன்றியுரை. தமிழ் மரபு அறக்கட்டளை மதுரை கிளை ஏற்பாட்டில் இலக்கிய கூடல் 16ஆம் நிகழ்ச்சியில் ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் என்ற நூலினை முதலில் நமக்காக வழங்கிய, இதற்கு பின்னாடி பல வருட உழைப்பு இருக்குது. இந்த ஒரு அரிய ஒரு நூலை வழங்கிய நமது அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி மேடம் அவர்களுக்கு முதலில் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நூலினை சிறந்த முறையில் திறனாய்வு செய்த நமது ஆசிரியர் திருமதி கலைச்செல்வி லிங்கம் அவர்களுக்கும் எனது நன்றியினை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் தமிழ் மரபு அறக்கட்டளை மதுரை கிளை ஏற்பாட்டில் பொறுப்பாளர்கள் திருமதி சுலேகபானு மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திசைக்கூடல் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் முனைவர் இறைவாணி மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை ஜூன் வழியாக எங்களுக்கு வழிநடத்த முயன்றிருக்கும் வருண் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இணையவழி மூலியமாகவும் பங்கேற்றுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்விகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இலக்கிய கூடல் நிகழ்ச்சிக்கு தங்களுடைய பங்கேற்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் நன்றி.